இந்தியாவிலே இருக்கிற தலை சிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக இருக்கிற நம்முடைய பிஷபீபர் கல்லூரியினுடைய தமிழ்துறை சிறந்த வரலாற்றுக்குரியது. அந்த தமிழ்துறையினுடைய தலைவராகவும் பொறுப்பு தலைவராகவும் இன்றைக்கு இந்த அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இனிய நண்பர், சமூக இயக்கங்களோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர், தமிழ்ச்சங்கமாக இருந்தாலும் என்ன பிற இலக்கிய கூட்டங்களாக இருந்தாலும் அங்கே சென்று தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சிறப்பாக பதிவு செய்யக்கூடிய சாம் கிடியோன் ஐயா அவர்களே, இந்த அறக்கட்டளை குழுவிலே நன்றியுரை ஆற்ற இருக்கிற முனைவர் சி நவீன்குமார், நம்முடைய கல்லூரியினுடைய அறக்கட்டளை பொறுப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் மட்டுமல்ல, தூய வளனார் கல்லூரியிலே எப்போதுமே ஒவ்வொரு வகுப்பிலையும் ஒரு 3-4 பேர் தலை சிறந்த மாணவர்களாக இருப்பார்கள். அத்தகைய மீத்திர மாணவராக இருந்து இன்றைக்கு இந்த கல்லூரியில் மிகச்சிறந்த பேராசிரியராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இனிய நண்பர் முனைவர் சி நவீன்குமார் அவர்களே, இங்கே நான் எதிரிலே பார்க்கிறேன் திருவரங்கம் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் பால் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் மற்றும் நம்முடைய முன்னாள் மாணவர்கள், இந்த துறையினுடைய பேராசிரியர்கள், பல்துறை மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் உட்பட அனைவரையும் வணங்கி இந்த பொழிவுக்கு வந்து விடுகிறேன். தொல்காப்பிய பொருள் இலக்கண கோட்பாடு ஐயா மேஜர் சா சோமசுந்தரம் அவர்களுடைய அறக்கட்டளை. மணலி சோமன் அவர்கள் 95 எனக்கு அறிமுகமானார். எங்கள் கல்லூரியில் உதவி பெறும் ஆசிரியர் கல்லூரி சங்க கிளை தொடங்கிய போது நாங்கள் எல்லாம் இணைந்து செயல்பட்டோம். பிறகு அவர் பல பொறுப்புகளில் இருந்தார், நானும் பல பொறுப்புகளில் பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர் உட்பட அப்படி எங்களோடு இணைந்து செயல்பட்ட நல்ல தமிழறிஞராக இருக்கிற அவருடைய பெயராலே அமைந்திருக்கிற இந்த அறக்கட்டளையில் அவருடைய மாணவர்கள் எல்லாம் கொடை கொடுத்து இதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அறக்கட்டளையில் அதுவும் இலக்கணம் சார்ந்த பொருண்மையில் பேச வேண்டும் என்கிற நிலையில் இந்த தொல்காப்பிய பொருள் இலக்கண கோட்பாடுகள் என்கிற தலைப்பில் உரையாற்றுவதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. பொருள் இலக்கணம் உலக தொன்மையான மொழிகள் இருக்கக்கூடிய கிரேக்க மொழியாக இருந்தாலும், சமஸ்கிருதமாக இருந்தாலும், மாண்டின் என்று இன்னைக்கு சொல்லப்படுகிற சீன மொழியாக இருந்தாலும் எல்லா மொழிகளிலேயும் இலக்கணங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு மொழியியல் என்கிற ஒரு துறையும் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அங்கே எல்லாம் எழுத்திலக்கணம் இருக்கும், சொல்லிலக்கணம் இருக்கும், தொடர் இலக்கணம் இருக்கும், அப்புறம் செமாண்டிக்ஸ் எனப்படுகிற பொருண்மை இலக்கணம் இருக்கும், அதுக்கு மேலே போனால் அகராதியல் என சொல்லப்படுகிற லெக்சிகாலஜி இருக்கும். அப்போ இந்த எழுத்து சொல் தொடர்பான தொடர்பான இலக்கணங்கள் தான் உலக மொழிகளிலே இலக்கணங்களாக பேசப்படுகின்றனவே தவிர பொருள் இலக்கணம் என்கிற ஒன்று உலக மொழிகளிலேயே எதிலும் இல்லை. அதுதான் தமிழுடைய சிறப்பு நண்பர்களே. இதை நான் சொல்ல, சிவஞான முனிவர் சொல்றார். அவருடைய தொல்காப்பிய முதல் சூத்திர விருத்தி அவசியம் மாணவர்கள் படிக்கணும். அந்த பாயிர விருத்தி உரை அவசியம் நீங்க படிக்கணும். அதில் அவர் எழுதுவார். அவர் சமஸ்கிருதத்தில் கற்றுத்துறை போகியவர். அவர் சொல்லுவார், நண்பர்களே, இந்த மாதிரி பொருள் இலக்கணம்னா என்னன்னு சான்ஸ்கிரிட்ல இல்லை அப்படிம்பார். அப்போ நாம் ஏன் இந்த சமஸ்கிருதத்தை ஒப்பிடுகிறோம் என்றால், தமிழோடு ஒப்பிடுகிற வாய்ப்பு பெற்ற இலக்கியமும் இலக்கணமும் பெற்ற மொழி சான்ஸ்கிரிட், அஷ்டாத்தியாயி, பாணினி என எல்லோரும் சொல்லுவார்கள். அங்கே வியாகரணம்னு சொல்லுவாங்க, அஷ்டாத்தியாயி வியாகரணம். வியாகரணம் என்ன சொன்னாலே அது சொல்லிலக்கணம் தான். அங்கே பொருளுக்கு வேலை இல்லை, எழுத்துக்கும் வேலை இல்லை. சிறுபான்மை எழுத்து இருக்கும். தமிழில் கூட வீர சொல்லியம், இலக்கண கொத்து, பிரயோக விபவம், நீங்கள் இலக்கிய வரலாறு இருந்த சொற்களை மட்டும் படித்திருப்பீர்கள். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே எழுத்து இலக்கணம் இருக்காது, பொருள் இலக்கணமும் இருக்காது. பெரும்பாலும் அவர்கள் இந்த சொல்லிலக்கணத்தை மட்டும்தான் மையப்படுத்தி பேசுவார்கள். நண்பர்களே, நாம் இதை மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். இது இந்த பொருள் இலக்கணம் என்றால் என்ன, அல்லது மொழியில் நாம் பேசுகிற செமாண்டிக்ஸ் எனப்படுகிற சொல்லினுடைய பொருண்மையா என்றால், அந்த செமண்டிக்ஸ் என சொல்லப்படுகிற பொருண்மை, டீப் ஸ்ட்ரக்சர், சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், சொல்லினுடைய வெளிப்பொருள், சொல்லினுடைய உட்பொருள், இவையெல்லாம் தமிழில பெயரிலேயும் இணையியலிலேயும், அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் உரியியல்லையும் தெளிவாக பேசப்பட்டு விடுகின்றன. தொல்காப்பியத்தை பொறுத்தவரை நண்பர்களே, இன்றைக்கு அகராதியல் என சொல்லப்படுகிற லெக்சிகாலஜி அல்லது லெக்சிகோகிராஃபி என சொல்லப்படுகிற அகராதி வரைவியல், இது சார்ந்த சிந்தனைகளை நீங்கள் சொல்லதிகாரத்தில் உரியியல்லையும் இடையிலையும் நிறைய பார்க்கலாம். அப்போ இந்த பொருள் இலக்கணத்தில் ஓரளவு தொடரியல் செய்திகள், மொழியியல், இந்த 20ஆம் நூற்றாண்டு மொழியியல் பார்வையில் பார்த்தோம்னா நம்முடைய இந்த செய்யுளியல்லையும் நம்முடைய இந்த மரபியல்லையும் இந்த தொடரியல் சார் சிந்தனைகள் சில இடம்பெற்றிருக்கின்றன. மற்றபடி நண்பர்களே,
பொருள் இலக்கணம் என்றால் என்ன என்பதை நீங்கள் தமிழ் இலக்கண வரலாற்றை பருந்து பார்வையில் பார்த்தாலே புரிந்துவிடும். சான்றாக தொல்காப்பியம், இலக்கண விளக்கம் 20ஆம் நூற்றாண்டில் தென்னூல்னு சொல்லி பாவலர் பாலசுந்தரம் ஐயா அவர்கள் நூல் எழுதியிருக்கிறார்கள். அவர் பெயர் வைக்கிற போதே எழுத்துப்படலம், சொற்படலம், இலக்கிய படலம்னு பேர் வைப்பார். மிக நுணுக்கமாக மாணவர்கள் இதை கவனிக்கணும். தமிழ் இலக்கணத்தில் ஆழ்ந்து கற்றுத்துறை போகிய 20ஆம் நூற்றாண்டு இலக்கணத்தில் உரைநடையில் எழுதிய, தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய, கரந்தை கல்லூரியில் பேராசிரியராக இருந்த பாவலர் பாலசுந்தரம் ஐயா அவர்கள் தன்னுடைய இலக்கண படைப்புக்கு பெயர் வைக்கிற போது இந்த பொருள் இலக்கணத்துக்கு இலக்கிய படலம் வைப்பார். ஏன்னா பொருள் இலக்கணம் என்பது அவர் காலத்தில் இலக்கிய திறனாய்வு பார்வையிலே பார்க்கப்பட்டது. ஆகையினால இதை அவர் இலக்கிய படலம்னு பெயர் வைக்கிறார். அப்படியானால் நண்பர்களே, இந்த எழுத்து, சொல், தொடர் என்கிற கோட்பாடுகளை தாண்டி ஒரு இலக்கிய திறனாய்வு பார்வை. நீங்க தொல்காப்பிய கவிதையியல், அகத்திலிங்கம் அவசியம் மாணவர்கள் படிக்கணும். மணிவாசகர் பதிப்பகம். எப்படி கண்டென்ட் ஆஃப் த லிட்ரேச்சர், இலக்கியத்தினுடைய பாடுபொருள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லிட்ரேச்சர், இலக்கியத்தினுடைய வடிவம், ஸ்டைல் ஆஃப் த போயட்ரி, ஒரு இலக்கியத்தினுடைய நடை அல்லது இமேஜரி தியரி என சொல்லப்படுகிற கற்பனை என்றெல்லாம் இந்த இலக்கியத்தினுடைய பாடுபொருள் கோட்பாடு தான் நண்பர்களே அகத்தினை இயல், புறத்தினை இயல், பொருளியல், கலவியல், கற்பியல். அப்போ ஒரு கிட்டத்தட்ட நெல்லைவாணருடைய கோட்பாட்டின்படி கிமு 5325 தொல்காப்பியருடைய காலம். 1950கள் அவர் அந்த கால வரையறை செய்தார். நிறைய சமஸ்கிருத இலக்கணங்களை எல்லாம் ஒப்பிட்டு காட்டி, இன்னும் தமிழ்ல இருந்த பாலி, இந்திய நாட்டில் இருக்கிற பாலி, அபப்பிரம்சா, பிராகிருத், நீங்க மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. தமிழ் செவியலை படிக்கிற ஒருவர், தமிழ் தொல்காப்பியத்தை படிக்கிற ஒருவர், அந்த அஷ்டாத்தியாயி மட்டுமில்ல, அபப்பிரம்சா என்கிற அந்த வடநாட்டு மொழியில தான் அந்த காலகட்டத்தில் தமிழில் இருக்கக்கூடிய இந்த அகத்திணை கோட்பாடு, புறத்திணை கோட்பாடுகளை பெற்றுக்கொண்டதாக அனைத்து சமஸ்கிருத திறனாய்வாளர்களும் குறிப்பிடுகிறார். இவை தமிழிலிருந்து எப்படி சென்றன? இப்போ கூட இந்த மாதிரி பிறமொழிகளில் செவியல் இலக்கியத்தினுடைய தாக்கம்னு 2-3 பேர் நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய நூல்களை நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி இந்த கோட்பாடுகள் அங்கு சென்று இருக்கின்றன என்பதை குறிப்பிடுவார்கள் நண்பர்களே. அப்படியானால் நண்பர்களே, ஆந்திர நாட்டு அகநானூறு அல்லது அந்த கதாசப்தசதி, இந்த ஒரு நூல் தான், அதுவும் பிராகிருத்தில் இருக்குதே தவிர, அதுவும் ஆந்திராவில் எழுதப்பட்டதே தவிர, இவர்கள் சொல்லுகிற தேவநாகரியிலோ அல்லது இவர்கள் சொல்லுகிற இந்தியிலோ அல்லது இவர்கள் சொல்லுகிற சமஸ்கிருதத்தில் இந்த நூல் இல்லை. மிக நுணுக்கமாக நான் அந்த சொல்லாட்சியை பயன்படுத்துறேன். ஏன்னா சான்ஸ்கிரிட் வேற, பிராகிருத் வேற. பிராகிருதம் என்பது பேச்சு வழக்கில் கிபி காலங்களில் வடநாட்டில் இருந்த ஒரு மொழி. அந்த காலத்தில் பேச்சு வழக்கில் இருந்தது தான் பாலி, தம்மபதம், இதெல்லாம். அங்கேயும் பாலியிலேயும் தமிழினுடைய தாக்கம் உண்டு. அபப்பிரம்சாமில் நிறையவே தாக்கம் உண்டு. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மொழிகளை இணைத்து தான் இன்றைக்கு இவர்கள் இந்துஸ்தானியில் கொஞ்சத்தை சேர்த்து இந்த இந்தி என்கிற மொழியை தந்திருக்கிறார்கள். நிறைய தமிழ் மாணவர்களும் கணினி மாணவர்களும் இருக்கிறீர்கள் நண்பர்களே. 1916க்கு முன்னாலே இந்தியில் இலக்கண நூலே இல்லை. அப்போ 100 ஆண்டுகள் மட்டும்தான் இலக்கண வளமுடையது இந்தி என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்துஸ்தானிக்கு கூட ஐரோப்பியர்கள் 1860 முதல் ஆங்கிலத்தில் இலக்கணம் எழுதுகிறார்கள். அதற்கு முன்னால் இந்துஸ்தானிக்கு கூட இலக்கணம் இல்லை. அது மட்டுமில்லை நண்பர்களே, இங்க பாலவியாகரணமோ, ஆந்திர சப்த சிந்தாமணி, அல்லது இந்த பக்கம் லீலா திலகம், அப்போ தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்த மொழிகளில் கூட நண்பர்களே நீங்கள் மிக நுணுக்கமாக கவனித்தீர்களே, ஆனால் அவர்களுடைய தாய்மொழியில இலக்கணம் எழுதப்படவில்லை. சான்ஸ்கிரிட்ல தான் எழுதப்பட்டன. மாணவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறீர்கள், ஆய்வாளர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறீர்கள். மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். தமிழிலே மட்டும்தான் தமிழனுக்கு தமிழிலே இலக்கணம் எழுதினான். அப்போ நீங்க ஆந்திர மொழியிலோ அல்லது கன்னட மொழியிலோ சான்ஸ்கிரிட்ல தான் இலக்கணம் எழுதினார்கள். எப்படி ஐரோப்பிய பாதிரிமார்கள் இங்கு ஒரு 200-300க்கு மேற்பட்ட மொழிகளுக்கு, பேச்சு வழக்கு மொழிகளுக்கு தங்களுடைய ஆங்கில மொழியில் இலக்கணம் எழுதினார்களோ, அதுபோல படித்த சமஸ்கிருதத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மொழிகளுக்கு இலக்கணத்தை எழுதினார்கள். ஆகையினாலே தான் இங்கே இருக்கிற அதே வியாகரணம் என்கிற பெயர் அங்கே பெயர் வைத்தார்கள். பால வியாகரணமும் எல்லாமே வியாகரணம் சொல்லிலக்கணம் என்கிற பெயரால் அந்த சமஸ்கிருதத்தினுடைய இலக்கண கலைச்சொற்களுக்கும் நண்பர்களே தொல்காப்பியம் என்பது இருக்கிறத தமிழில நம்முடைய செவியல் இலக்கிய காலத்திலேயே தொடக்க காலத்தில் தோன்றிய ஒரு அருமையான
அதை இந்த பொருள் இலக்கணத்தை நாம் எந்த பார்வையிலே பார்க்க வேண்டும், அறிஞர்கள் எந்த பார்வையிலே இதை பார்க்கிறார்கள்? நண்பர்களே, இந்த அகத்திணை புறத்திணை இவற்றையெல்லாம், பொருளியல் இவற்றையெல்லாம் நம்முடைய மூவாவாக இருந்தாலும், நம்முடைய பொற்கோவர்களாக இருந்தாலும், அகத்திலிங்கமாக இருந்தாலும், நம்முடைய தமிழர்களாக இருந்தாலும், சேவை சண்முகமாக இருந்தாலும், நாம் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்ததற்கு சற்று முன்னர் வாழ்ந்த ராகவையங்கார், ராகவையங்கார் இவர்கள் எல்லாருமே இதை ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் இலக்கணம் என சொன்னார்கள். அப்போ பாலிட்டி என சொல்லப்படுகிற வாழ்வியல் சிந்தனைகள் இந்த தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் இருக்கிறது என்பது 100 ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு சிந்தனை. அதில் ஒன்றும் நமக்கு மாற்று கருத்து இல்லை நண்பர்களே. நீங்க பள்ளிகளையும் கல்லூரிகளையும் படிக்கிற போது இலக்கணம் 5 எழுத்து சொல் பொருள் யாப்பணி என்று படித்திருப்பீர்கள். தொல்காப்பியம் பொருள் இலக்கணம் மட்டும்தானே எழுதியிருக்கிறது என்று நினைப்பீர்கள் நண்பர்களே. இல்லை இல்லை, தொல்காப்பிய பொருள் இலக்கணத்துக்கு உள்ளே நீங்கள் பிற்காலத்தில் அணி இலக்கணம் என வளர்ந்த ஓமை மையமாக இருந்து ஓமையியல் இருக்கிறது. பிற்கால இலக்கணங்கள் தவிர்த்த ஒரு இலக்கியத்தினுடைய அல்லது இந்த பாடல் சார்ந்த புலனெறி வழக்கம் என தொல்காப்பியம் பேசுகிறதே. அப்போ இந்த உலக வழக்கு செயல் வழக்கு இரண்டையும் மையமாக கொண்டு நாம் செய்கிற இந்த புலனெறி வழக்கம் என சொல்லப்படுகிற ஒரு இலக்கியத்தை உருவாக்குவது என்பது இருக்கிறது நண்பர்களே. அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உணர்ச்சி மெய்ப்பாடு, மெய்ப்பாட்டியல் என தனியாக நிறைய பேசணும் நண்பர்களே. அப்போ தொல்காப்பிய பொருளதிகாரத்தை நாம் ஒரு இலக்கிய திறனாய்வு கோட்பாட்டு நூலாக பார்க்கிறோம், இலக்கிய வரைவியல் நூலாக பார்க்கிறோம், லிட்ரேச்சரோகிராஃபி என்று நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு. நிறைய 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். தொல்காப்பியத்தை அகராதியல் நூல் என நான் பல நேரங்களில் சொன்னது உண்டு. தனியாக உரைகளை அவற்றை நான் வெளியிட்டிருக்கிறேன் நண்பர்களே. இன்றைக்கு இங்க பலமுக பார்வைகளை நாம் பார்க்கிறோம். இலக்கிய வகைமையியல் கோட்பாடுகள் செய்யுளியல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு தெரியும், நிறைய படிச்சிருப்பீங்க. இதை பண்ணத்தி இல்லை, முதுகலை படிக்கிற மாணவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். இது அம்மை, இது தோல் என்றெல்லாம் அவர் காலத்தில் இலக்கிய கலை சொற்களை பயன்படுத்தி ஏன் ஆற்றுப்படைக்கே பேசுவார். நான் கூட அதை அடிக்கடி சொல்றது உண்டு. தமிழில் ஒப்பிலக்கியத்தில் பேசுகிற போது எவல்யூஷன் தியரி ஆஃப் லிட்ரேச்சர் சொல்லுவார்கள். கூடுதலற கோட்பாடு. ஒரு இலக்கியம் முதல்ல சின்னதாக ஒரு விதை இருக்கும், அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாக இருக்கும். ஆற்றிடை காட்சி இந்த மாதிரி ஒரு கூத்தனோ அல்லது ஒரு பாணனோ இன்னொருவனுக்கு வழிகாட்டுவது ஆற்றுப்படைன்னு தொல்காப்பியர் 3 வரியில் சொல்லியிருப்பார். அவர் காலத்தில் இருந்து அந்த இலக்கிய வகைமையெல்லாம் ஒன்றாக கொண்டுகிட்டு வருவார். அது என்ன ஆகிடும் அப்படின்னா, புறநானூற்றில் அவ்வை பாலை நிலத்தில் இன்னொரு புலவனுக்கு வழிகாட்டுகிற போது இந்த மாதிரி போய் இன்னென்ன மன்னன்ட்ட போய் இன்னென்னது கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி ஒற்றை பாடல் இருக்கும். ஒரு ஆசிரியப்பா, நேரிசை ஆசிரியப்பா மட்டும் இருக்கும். இதெல்லாம் 10 பாட்டு வளர்வதற்கு முன்னாலே புறநானூற்றினுடைய தொடக்க காலத்திலிருந்து ஒரு கோட்பாடு நண்பர்களே. பிறகு என்ன ஆகிறது? சிறுபான்ஆற்றுப்படை, பெரும்பான்ஆற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, திருமுக ஆற்றுப்படை. அப்போ ஒரு சிறிய இலக்கிய துறையாக இருந்த ஒன்று. இதை நீங்க நுணுக்கமாக கவனிக்கணும். இன்றைக்கு சுசுமுவோனோ தமிழ் இலக்கணத்தையும் ஜப்பானிய இலக்கியத்தையும் ஒப்பிட்ட பிறகு, டாக்டர் புர்கோ ஜப்பானிய இலக்கியத்தையும் ஜப்பானிய பண்பாட்டையும் தமிழ் இலக்கியத்தையும் ஒப்பிட்ட பிறகு, சண்முகதாஸ் பேராசிரியர் முனைவர் ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் இதை பற்றி ஆய்வுகளை வெளியிட்ட பிறகு, மனோன்மணி சண்முகதாஸ் மன்யூசு பாடல்கள் ஜப்பானிய மொழியில் வெளியிடுகிற போது தமிழில் இருக்கக்கூடிய குறிஞ்சித்திணை, முல்லைத்திணை, மருதத்திணை, பாலைத்திணை, தமிழில் இருக்கக்கூடிய அல்லப்பு குறிப்படுத்தல், தமிழில் இருக்கக்கூடிய இலக்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், அதுக்குள்ள 300 அகத்துறைகள். அந்த அகத்துறைகளை பயன்படுத்தி எப்படி இந்த ஜப்பானிய பாடல்களுக்கு இந்த அகத்துறை பொருந்துகிறது, இது எப்படி இந்த கூற்று எனப்படுகிற தலைவன் கூற்று, தோழி கூற்று என வருகிறது என ஜப்பானிய பாடல்களுக்கு தொல்காப்பிய பார்வையில் இன்றைக்கு மொழிபெயர்ப்பை தந்திருக்கிறார்கள். நீங்கள் நுணுக்கமாக நண்பர்கள் கவனிக்கணும். இந்த இலக்கிய திறனாய்வு கோட்பாட்டில் நண்பர்களே, இந்த திணைத்துறை கோட்பாடு என்பது எந்த உலக இலக்கியத்திலே இல்லை. நான் மிக நுணுக்கமாக அங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தொன்மையான இலக்கிய வளமை மிகுந்த கிரேக்க மொழி. அந்த காலத்திலே அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, ஹொராஸ், பெரிய அறிஞர்களெல்லாம் இந்த இலக்கிய கோட்பாடுனா என்ன என்பதை பற்றி நிறைய பேசி இருக்கிறார்கள், எழுதி இருக்கிறார்கள். தமிழிலே தமிழ் செவ்வியல் இலக்கியத்தை, செவ்வியல் இலக்கியத்துக்கு இலக்கணமாக இருக்கிற தொல்காப்பியத்தை நாம் ஒப்பிடுகிற போது நண்பர்களே, கிரேக்கத்தோடு மட்டும்தான் ஒப்பிட முடியும். அதனால்தான் அகத்திலிங்கம் அவர்கள் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். சங்க இலக்கியங்கள், செவ்வியல் இலக்கியங்களை, அதே போல சங்கலிக்கு ஒப்பீடு தமிழர்கள் பல பேர் பல நூல்களை எழுதி இந்த கிரேக்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய கோட்பாடுகள் எப்படி இங்கே இருக்கின்றன,
எப்படி இந்த சான்ஸ்கிரிட்டில் கூடிய ரச கோட்பாடு, அந்த ரச கோட்பாடுனா என்ன, இந்த மெய்ப்பாட்டு கோட்பாடுனா என்ன, ரொம்ப அழகாக சேவை சண்முகம் எழுதியிருப்பார். நான் ஏன் நிறைய நூல்களை உங்களுக்கு இங்கே பரிந்துரை செய்கிறேன் என்றால், நண்பர்களே, நீங்கள் எல்லாம் மாணவர்கள் இந்த நூல்களை எல்லாம் நூலகங்களில் தேடி தேடி படிக்கணும். பல நூல்கள் இன்றைக்கு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் வந்து விட்டன. நீங்கள் அவற்றை பதிவிறக்கம் செய்து படிக்கணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த தொல்காப்பிய பொருளதிகாரத்திற்கு கூடிய நுட்பங்கள் புரியும். அப்போ இந்த தொல்காப்பிய பொருளதிகாரம் என்பது ஏதோ பிற்காலத்தில் 5 இலக்கணத்தில் சொல்லப்படுகிற பொருள் இலக்கணம் மட்டும் இல்லை நண்பர்களே. நீங்கள் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா, மிக மிக நுணுக்கமாக கவனித்தால் சோசியல் லிங்குஸ்டிக்ஸ், சமுதாய மொழியியல், நிறையங்க பொருளதிகாரத்திலேயே. இப்போ நீங்கள் வந்து இறப்பின் கல்வின்னு படிச்சிருப்பீங்க, அல்லது இரவின் கல்வின்னு படிச்சிருப்பீங்க. ஈத்தா கொடு, உயர்ந்தோன் கூற்று, ஒப்போன் கூற்று, இழிந்தோன் கூற்று. ஒருத்தன் கொடுன்னு கேட்கிற அந்த சொல்லாட்சி இருக்கிறத, உயர்ந்தவன் வந்து தாழ்ந்தவனிடம் புடுங்குவது, தாய் என கேட்கிற சமமான நிலையில் இருக்கக்கூடிய சொல்லாட்சி இருக்கிறதே, அது வந்து ஒப்போன் கூற்று. இழிந்தோன் கூற்று, எனக்கு ஈகை செய்வாயாக, ஈ என கேட்ப. அப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய சமுதாய படிநிலை, பொருளாதார வேற்றுமை, இந்த சமூகத்தில் எப்படி வேற்றுமை இருக்கிறது, அதில் பேச்சு வழக்கில் இந்த சொல் எப்படி இருக்கிறது என்பதை தேடி ஆய்ந்து அதற்கு இலக்கணம் எழுதி. இது ஒன்று மட்டும் இல்லை, இது மாதிரி என்னால் 50 சொல்ல முடியும். நீ ஏற்சொல், தெரிசொல், திசைச்சொல், இந்த வடசொல் கோட்பாடு கூட நண்பர்களை தொல்காப்பிய சமுதாய மொழியியல், சோசியல் லிங்குஸ்டிக்ஸ் சார்ந்த சிந்தனை தான் நண்பர்களே. அப்படியானால் இந்த பொருளதிகாரத்தை நாம் எந்த பார்வையிலே பார்க்க வேண்டும்? கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக இலக்கிய திறனாய்வு பார்வையிலே பார்த்து விட்டோம். 1980களிலேயே அது தொடங்கிவிட்டது. இடைக்காலத்தில் அறிஞர்கள் நிறைய அதை பற்றி நூலை எழுதியிருக்கிறார்கள். இப்போ ஒரு 20 ஆண்டுகளா மாதையன் போன்றவர்கள் அகராதியல் பார்வையிலே தொல்காப்பியத்தை பார்த்தார்கள். நாம் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு இதை எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும், எப்படியெல்லாம் நுணுக்கமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. நான் கூட இந்த பொழிவினுடைய இறுதியில் இந்த பொருளதிகாரத்தில் எப்படி தரவு அறிவியல் அல்லது தரவுயியல், டேட்டா சயின்ஸ் தியரிஸ் இன் தொல்காப்பியம், அதை பற்றி நான் முடிவில் நிறைய பேச இருக்கிறேன் நண்பர்களே. அப்போ இந்த இலக்கிய கலைச்சொற்கள் முன்னம் என்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட விளக்கம் வேறு, இன்றைக்கு நாம் பார்க்கிற பார்வை வேறு. துணிவு, ரன்னகரம் கோட்பாடு, இதெல்லாம் அந்த இலக்கிய வரவியல் கோட்பாடுகளே வருகிற ஒருவர் ஒரு இலக்கியத்தை எழுதுகிற போது அந்த இலக்கியத்தில் என்ன மாதிரி இந்த கோட்பாடுகளை பயன்படுத்தி அந்த இலக்கியத்தை எழுத வேண்டும் என்பதை பற்றிய சிந்தனைகளாக அதனால நாம மாணவர்கள் இந்த செய்யுளியலை படிக்கிற போது, வாசிக்கிற போது மிக நுணுக்கமாக படிக்கணும். நான் பல நேரங்களில் நிறைய சொல்லுவது உண்டு நண்பர்களே, நீங்கள் இன்டர் டிசிப்ளினரி என்கிற பல்துறை அறிவு பெற்றவர்களாக இருந்தால்தான் இந்த தொல்காப்பியத்தை நீங்கள் பல பார்வைகளில் பார்க்க முடியும். லிட்டரரி கிரிட்டிசிசம் எனப்படுகிற இலக்கிய திறனாய்வு மட்டும் இல்லை, லிட்டரரி தியரிஸ் என்கிற இலக்கிய கொள்கை மட்டும் இல்லை, ஒரு இலக்கியத்தை எழுதுவது எப்படி என்கிற பார்வை மட்டும் இல்லை, பிரசோடி எனப்படுகிற இலக்கிய வடிவவியல் கோட்பாடு மட்டும் இல்லை, நீங்கள் பயாலஜி சயின்ஸ் அல்லது பயாலஜி எனப்படுகிற உயிரியல் பார்வையிலே பார்க்கிற போது இந்த பொருள் இலக்கணத்தில் நீங்கள் இதெல்லாம் அகக்கால், இதெல்லாம் புறக்கால், இது புல், இது வந்து மரம், அப்போது எதில் வந்து உள்வயிரம் இருக்கிறதோ அதான் மரம், எது வந்து வெளிவயிரம் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து புல் என்கிற இந்த உயிரியல் பார்வை மட்டுமில்லை நண்பர்களே, பல பன்முக பார்வையில் இந்த தொல்காப்பியருடைய பொருள் இலக்கண கோட்பாட்டை பார்க்க வேண்டும். எப்போதுமே நண்பர்களே, நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெர்மன் இலக்கியமாக இருந்தாலும், பிரெஞ்சு இலக்கியமாக இருந்தாலும், ஆங்கில இலக்கியமாக இருந்தாலும் அவங்க எல்லாரும் கிரீக்குக்கு தான் போவாங்க. எடுத்தடுப்பில் பிளேட்டோம்பாங்க, அரிஸ்டாட்டில்பாங்க, தத்துவத்துக்கும் போவாங்க, சட்டத்துக்கும் போவாங்க, நீங்கள் இறையியலுக்கும் அங்கே தான் போவாங்க, இல்லை இன்னும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இலக்கணத்துக்கும் அங்கே தான் போவாங்க, டைலக்டாலஜி இயங்கியலுக்கும் அங்கே தான் போவாங்க. அப்போ நண்பர்களே, எப்படி அவர்கள் இந்த கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய அரிஸ்டாட்டிலையும் இந்த பிளேட்டோவையும் ஹொராஸையும் அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்களோ, அதுபோல தமிழர்கள் அனைத்து துறைகளிலேயும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு நூல் தொல்காப்பியம். அதிலும் இந்த பொருளதிகாரத்தில் தான் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு சமூகவியல் சிந்தனைகள் மிகுந்து காணப்படுகின்றன. அப்போ நண்பர்களே, இந்த தொல்காப்பிய பொருள் இலக்கணத்தை நீங்கள் இலக்கணமாக பார்த்தல் கூடாது. இது எழுத்து, சொல் என்கிற அந்த நீங்கள் வந்து நவுனு, புரோனவுனு, வெர்பு, அட்வெர்பு, இன்டர்ஜெக்ஷன் இந்த மாதிரியான அல்லது இடைச்சொல் அல்லது உரிச்சொல் என்கிற கோட்பாடுகள் இருக்கிறது ஒரு 5 விழுக்காடு 10 விழுக்காடு இருக்கிறதே தவிர மற்றபடி இங்கே
அந்த பாடுபொருள் கோட்பாடு என்கிற நிலையில் பலவற்றை நாம் பார்க்கிறோம். அதை தாண்டி மிகப்பெரிய அறிவு சுரங்கம் செய்யுளியல், மிகச்சிறந்த பல்துறை சுரங்கம் மரபியல், மிகச்சிறந்த பொயட்டிக்ஸ் எனப்படுகிற ஒரு கவிதையியல் கோட்பாடு மிகுந்தது ஓமையியல். அப்போ ஓமையியலை நாம் கவிதையியல் பார்வையிலே, இலக்கிய பார்வையிலே பார்க்க வேண்டும். மரபியலை பல்துறை பார்வையிலே பார்க்க வேண்டும். செய்யுளியல் ரொம்ப நான் உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு பகுதியாக நான் இங்கே இந்த செய்யுளியலை குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே. ஏன்னா இந்த செய்யுளியல் தான் மிக நுட்பமாக நமக்கு பேசுகிறது. கிட்டத்தட்ட 34 உறுப்புகள். பெரும்பாலும் ஐரோப்பிய திறனாய்வாளர்கள் எல்லாம் வாட் இஸ் லிட்ரேச்சர்னு கேட்டா உணர்ச்சி வெளிப்பாடு இலக்கியம், மகிழ்ச்சி ஊட்டுவது இலக்கியம், அறிவுரையும் கொஞ்சம் இருக்கலாம் அது இலக்கியம், இலக்கியம் என்பது உணர்வுகளினுடைய மொழிபெயர்ப்பு, இலக்கியத்துக்கு நடை மிகச்சிறந்தது என்றெல்லாம் ஒரு வரையறையை தருகிற ஒரு போக்கை பார்க்கிறோம். தொல்காப்பியர் செய்யுளியல்ல முதல் நூற்பாவில் இந்த 34 உறுப்புகளை சொல்லி இந்த மாதிரி நுதலிய பொருளை முடிய நாட்டல்னு சொல்லி இதுதான் ஒரு இலக்கியம் என்பதற்கு வரையறை என குறிப்பிடுகிறார் நண்பர்களே. அப்போ எழுத்து, அசை, சீர், அடி, தொடை மட்டுமில்ல நண்பர்களே, மெய்ப்பாடு மட்டுமில்ல, கைகோள் மட்டுமில்ல, திணை மட்டுமில்ல, பயன். நீங்க அந்த பட்டியல், அந்த 34 பட்டியல் இருக்கிறதே, அதுக்கு விளக்கணும்னாவே நமக்கு ஒரு 5-6 மணி நேரம் வேண்டும். நான் மேலோட்டமாக சுட்டி சென்று எப்போதுமே நண்பர்களே, தொல்காப்பியர் தன்னுடைய இயல்ல முதல் நூற்பாவை சொல்லுகிற போது தமிழில் மட்டும் எது தலை சிறந்ததோ அதை தான் சொல்லுவார். எழுத்ததிகாரத்தில் தமிழில் தலை சிறந்தது சார்பெழுத்து. உலகத்தில் எந்த மொழித்திலையும் செகண்டரி லெட்டர்ஸ் என சொல்லப்படுகிற சார்பெழுத்து கோட்பாடு கிடையாது. அதை உயர்த்தி பிடிப்பார். முதல் எழுத்து ஒரு வரியில் சொல்லிட்டு குற்றியில் உரம் ஆயுதம் இந்த 30 புள்ளின்னு சொல்லிட்டு போடுவார் எழுத்ததிகாரத்தில். சொல்லதிகாரத்துலையும் அப்படி தான் திணை கோட்பாடை. இப்போ நீங்கள் ஆண்பால் பெண்பால் இந்த ஒன்றன்பால் பலர்பால் பலவின்பால் கோட்பாடு இருக்கிறதே, தமிழில் மட்டும்தான் அறிவியல் பூர்வமாக மிக நுட்பமாக அமைந்திருக்கிறது. வேற எந்த உலக மொழிகளையும் அறிவியல் பூர்வமாக இல்லை. அதனால தான் ராகவ ஐயங்கார் சொல்லும்போது சொல்லுவார், தொல்காப்பியம் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் கிராமர் அப்படிம்பார். அப்போ அறிவியல் பூர்வமான அணுகுமுறை இருக்கிற நூல் தொல்காப்பியம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மிக மிக நுட்பமாக அதை கவனிக்க வேண்டும். நீங்க பொருளதிகாரத்தில் எடுத்தெடுப்பில் அவர் திணை கோட்பாட்டை சொல்லி இந்த மாதிரி இதில் குறிஞ்சி திணை, முல்லை திணை, கருப்பொருள், உரிப்பொருள் இதெல்லாம் இலக்கிய பின்னணி கோட்பாடு. ஒரு இலக்கியத்தை எழுதுகிற போது பாடுபொருள் அவலச்சுவையாக இருக்குமே, ஆனால் அது பாலைத்திணையாக இருக்க வேண்டும். அங்கே இந்த மாதிரி மெலிந்த விலங்கு இருக்க வேண்டும், இந்த மாதிரி நீர் இல்லாத காட்சி இருக்க வேண்டும், அப்போ தான் அந்த அவலச்சுவை சிறப்பாக இருக்கும் என்று ஒரு இலக்கிய கோட்பாட்டை முன்னிலை நிறுத்தி மிகச்சிறந்த லிட்டரரி கிரிட்டிக், மிகச்சிறந்த இலக்கிய திறனாய்வாளராக அதை அவர் முன்வைக்கிற போது நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இந்த தொல்காப்பியம் உலக மொழிகளுக்கு தந்திருக்கக்கூடிய இலக்கிய திறனாய்வு கோட்பாடு. அது நம்மகிட்ட எப்பவுமே ஒரு போக்கு இருக்கிறது. தமிழ்ல எப்படி சர்ரியலிசம் இருக்கு, தமிழ்ல எப்படி போஸ்ட் மாடர்னிசம் இருக்கு, தமிழ்ல எப்படி ரியலிசம் இருக்குது என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். நடப்பியலையும் மெய்யியலையும் அல்லது இன்ன பிற கோட்பாடுகளையும் தமிழிலே பார்க்கிறோம் நண்பர்களே. இங்கே ஆங்கிலம் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் அல்லது தமிழ் படித்து விட்டு பல்துறை அறிவு பெற வேண்டும். அங்கே பேசுகிற போது உங்களுடைய தலைவர் அருமையான கருத்தை முன்வைத்தார். எப்போவுமே நாம் பல்துறை அறிவு பெற்றவர்களாக இருக்கிற போது தான் உலகை நம்மை வரவேற்கும். மறந்துவிட்டது. வாசை குழந்தைசாமி மிகச்சிறந்த நீரியல் நிபுணர். அவர் என்ஜினியரிங் படித்தவர். அப்புறம் பாரதியினுடைய அறிவியல் பார்வைன்னு ஒரு முனைவர் பட்டத்தை வாங்கினார். தமிழில் ஆங்கிலத்திலையும் படித்தார். அவர் தான் இன்றைக்கி நீங்கள் பல்கலைக்கழக மானிய குழுவிலேருந்து இப்போ துணைவேந்தர்களை நியமிக்கிற குழுக்கெல்லாம் தலைவராக இருந்தார். அதனால் தமிழ் மாணவர்கள் ஏதோ நான் தமிழ் பிஏ படித்தேன், தமிழ் எம்ஏ படித்தேன் என்பதோடு நிறுத்திவிட்டால் நீங்கள் முடங்கி போவீர்கள், உங்களை உலகம் வரவேற்காது. எல்லா நிலைகளிலேயும் நீங்கள் பல்துறை அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி படிச்சிருக்கேன், ஒரு மொழியியல் படித்திருக்கிறேன், நான் இன்னும் கூடுதலாக டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன், முடிஞ்சால் நான் ஒரு மேத்ஸ் எனக்கு 12th இருக்குது, அதனால் நான் ஒரு எம்சிஏ படிச்சிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து இருக்கின்றன. மிகுதியாக நீங்கள் அதிகமான பல்துறை அறிவு பெறுகிற போது அந்த பார்வையிலே நீங்கள் செவியல் இலக்கியத்தை பார்க்கிற போது உங்களுக்கான எதிர்காலம் நிறைய இருக்கிறது, பணி வாய்ப்பும் நிறைய இருக்கிறது. ஆக இந்த தொல்காப்பியத்தை நீங்கள் பார்க்கிற பார்வையிலே கூட அத்தகைய பன்மொழி அறிவோடு பல்துறை அறிவோடு பார்க்கிற பார்வை இன்றியமையாததாக இருக்க வேண்டும் நண்பர்களே. சாதாரணமாக நம்ம யாப்பிலக்கணத்தில் கைகோள்னு சொல்லிட்டு களவு கைகோள், கற்பு கைகோள்னு சொல்லிட்டு போயிடுவோம். தொல்காப்பியம் இன்னும் நுட்பமாக பேசுவோம். அது செய்யுளியலில் பேசும் நுட்பமாக. அப்போ செய்யுளியல் எது பேசியதோ அதைத்தான் பிறகு மற்ற இலக்கணங்கள் பேசின.
அப்போது காக்கைப்பாடினமாக இருந்தாலும் அல்லது யாப்பருங்கல காரிகையாக இருந்தாலும் யாப்பருங்கலமாக இருந்தாலும் அவர்கள் காலத்துக்கு ஏற்ப அங்கே குறுவெண் பாட்டு நெடுவெண் பாட்டுன்னா இங்கே குரல் வெண்பா, இங்கே வந்து பகருடை வெண்பா என்றெல்லாம் அந்த கொள்கையை உள்வாங்கி, அது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான சிந்தனை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஆமாம், நீங்கள் எழும்பூரில் ஒரு கருத்து சொல்வார், மிகச்சிறந்தவற்றை எல்லாம் ஓரிடத்தில் கொண்டு வந்து போடுவது மிகச்சிறந்த இலக்கியம் அப்படிம்பார், ஒரு மிகச்சிறந்த கவிதைம்பார். அங்கே அந்த உணர்ச்சியையும் அந்த சிந்தனைகளையும் அடுக்கடுக்காக சொல்ல வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுவார். இது நீங்க இந்த தொல்காப்பியத்தில் கூறப்படுகிற இந்த செய்யுளியல்ல பேசப்படுகிற இந்த சிந்தனைகளை நீங்க அந்த ஒரு குறுந்தொகையிலையோ ஒரு புறநானூற்றிலையோ எடுத்து பார்ப்பில்லையானால் அப்படியே அதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாடலையும் நான் சொல்லிடுறேனே, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தது நீரினும் ஆறளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்த நிலைக்கும் நாடோடு நட்பே உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு. அப்ப பூமியை விட பெரிதானது, கடலை விட ஆழமானது, வானத்தை விட உயரமானது. இது மிக நுணுக்கமாக கவனிக்கணும். ஒரு இலக்கியம் என்பது அல்லது ஒரு இலக்கியம் என்பது இலக்கிய திறனாய்வு பார்வை என்பது நண்பர்களே, இப்போ முருகன் வந்தான் அப்படின்னா முதல்ல எழுவாயும் அப்புறம் வந்து செயற்படு பொருளும் அப்புறம் வந்து பயனிலையும் இருக்கும். இலக்கியத்தில் எழுவாய் தான் கடைசியில் இருக்கும். முதல்ல அவர் என்ன பண்ணியிருக்கணும், குறிஞ்சி நாடனுடைய நட்பு எத்தகையதுன்னு எழுவாய் முதல்ல போட்டிருக்கணும். அது வானத்தை விட பெரியதுன்னு சொல்லியிருக்கணும், கடலை விட ஆழமானதுன்னு சொல்லியிருக்கணும், அல்லது வானத்தை விட. ஆனால் இங்கே அந்த நாடனோடு நட்பு என்று எழுவாயை இறுதியில் போடுவது என்பதுதான் நண்பர்களே இந்த இலக்கியத்தினுடைய கட்டமைப்பு கோட்பாடு. இதை பற்றி தொல்காப்பியம் நிறைய பேசுகிறது. என்ன மாதிரி அடுக்குவமை இருக்கணும், அந்த அடுக்குவமையில் எப்படியான செறிவான சொல்லாட்சிகள் இருக்கணும் அப்படிங்கிறதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆக இப்படி இந்த மாதிரியான சொல்லாட்சிகளை நுட்பம் நம்ம பார்க்கிறோம். குறை இலக்கியத்திலுமே நம்ம பார்க்கிறோம். ஆர்ப்படு கடலினும் பெரிது, நீங்க ஆர்ப்பரிக்கிற கடலை விட பெரியது அந்த சோழ மன்னனுடைய படை. அவன் களிறு, அவனுடைய யானை இருக்கிறது, கடலை விட ஆரவாரம் கொண்டதாக அமைந்திருக்கிறது. ஆமா, கார்பையில் உருமின் முழங்கள் ஆனாவே, பெரிய மேகம் மழைக்காலத்தில் பெரிய இடியை இடிக்கிறதே, அந்த இடியை விட இந்த சோழ மன்னனுடைய போர்ப்படை, இந்த போர்ப்படையினுடைய ஆரவாரம், இதனுடைய அந்த தன்மை இருக்கிறது. அப்படியே அடுக்கிக்கிட்டே வர்றான் ஓமைகளை, ஓம உருவங்கள்ல. இப்போ நாம பிற்கால இலக்கியத்தில் இலக்கணத்தில் படிக்கிற மாதிரி எடுத்துக்காட்டு மேனி இல்பொருள் மேனி அதெல்லாம் கிடையாது. ஓமை மட்டும்தான். அப்போ இறைச்சி இருக்கும், உள்ளுரை இருக்கும். ஓமை என்னும் தவறும் குத்தி பல்வகை போலும் பாங்குற புனைந்து சித்திரமீமாசையில் அப்பே தீட்சிதர் சொல்ல மாதிரி அனைத்து 36 பொருளணிகளுக்கும் அடிப்படை ஓமை தான். அந்த ஓமையிலேருந்து தான் மற்றவை உருவகம் வருது. அதுலேருந்து தான் எடுத்துக்காட்டு மேனி வருது, அதில் தான் தற்குறிப்பேற்றணி வருது, அதனால தான் வேற்று பொருள் வைப்பணி வருது. அதுலேருந்து தான் இந்த பொருளணிகள் எல்லாம் வருகின்றன. மிக பிற்காலத்தில் தான் சொல்லணிகள் எனப்படுகிற இந்த யகமம், இந்த மாதிரியான படம் வரைஞ்சு நாகபந்தம், இந்த மாதிரியான அணி இலக்கணங்கள் தோன்றுகின்றன நண்பர்களே. மொத்தத்தில் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல இலக்கிய கூறுதலர் கோட்பாட்டு அடிப்படையில் தொல்காப்பியம் கூறுகிற அந்த கூறுதலரம் தான் வளர்ந்து வந்திருக்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதுலேயும் அவர்கள் இந்த உயிர் கோட்பாடுகளை யாரும் பிற்கால இலக்கணங்கள் பேசவில்லை. மிக நுணுக்கமாக நீங்கள் அதை கவனிக்கணும். நீங்கள் தொல்காப்பியம் பேசிய அறிவு ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. மரபியல்ல 2 அறிவு அதனோடு நாவே, 3 அறிவதுவே அதனோடு மூக்கே, அதனோடு கண்ணே, அதனோடு காதே, மனநேனு 6 அறிவுகளை பகுத்து சொல்லுகிறார் நண்பர்களே. உலகத்திலேயே இந்த மாதிரி மிக நுணுக்கமாக உயிர்களை ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், மூவறிவு உயிர் என்றெல்லாம் முதல் உணர்வு தொடுதல் உணர்வு, 2வது உணர்வு சுவைத்தல் உணர்வு, 3வது உணர்வு நுகர்தல், 4வது பார்த்தல், 5வது கேட்டல் என்கிற இந்த மரபியல் பேசுகிற கோட்பாடு இருக்கிறதே, இந்த உயிர் வகைப்பாடு இருக்கிறதே, இதையெல்லாம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்ன பிற இலக்கணங்களை நாம் பார்க்க முடியவில்லை நண்பர்களே. இதையும் அவர் இலக்கணம்ங்கிற சொல்லாட்சியை தான் பயன்படுத்துகிறார். நீங்கள் மிக நுணுக்கமாக அதை கவனிக்கணும். இலக்கணம்ங்கிற சொல் கிராமருங்கிற பொருள் மட்டும் இல்லை, வாழ்வியல்ங்கிற பொருள் மட்டும் இல்லை, இலக்கிய திறனாய்வுங்கிற பொருள் மட்டும் இல்லை, பல்வேறு பொருண்மைகளிலே தொல்காப்பியர் காலத்தில் இருந்தது. நீங்க இந்த இலக்கண வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா, நீங்க வண்ணத்தரம தண்டபாணி சுவாமிகள் 60 இலக்கணம் புலமைக்கு இலக்கணம் சொன்னார், 70 இலக்கணம்னு துறவுக்கு இலக்கணத்தை சொன்னார். அது 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் அவருடைய பார்வை. ஆனால் தொல்காப்பியருடைய பார்வை இருக்கிறதே நண்பர்களே, பொருள் இலக்கணத்துக்கு உள்ளேயே உயிர் பாகுபாடு, பொருள் இலக்கணத்துக்கு உள்ளேயே சமூகவியல் சிந்தனை. நல்லா தமிழில் நம்ம நெடுஞ்செழியனார் ஒரு நல்ல சிந்தனையாளர் திருச்சியில் இருந்தார்.
அவர் தமிழர் இயங்கியல்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கார், மாணவர்கள் அவசியம் படிக்கணும். தொல்காப்பியத்தில் மரபியல்ல இறுதியில் இருக்கக்கூடிய 3 நூற்பாக்களை மட்டும் வைத்துக்கொண்டு பிற்காலத்தில் நன்னூல் பேசுகிற நூலினுடைய அழகு அல்லது உத்திமுறை அல்லது குற்றம் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் இயங்கியல் டயலக்டாலஜி, ஒருவரிடம் பேசுகிற போது கூறியது குரல் இருக்கக்கூடாது. 2 பேருக்கு கருத்து பரிமாற்றம் நடக்கிற போது அந்த கருத்து பரிமாற்றம் எப்படி இருக்கணும்? இந்த 32 உத்திமுறை இல்லை, அதுக்கு மேலேயும் அவர் பேசுகிறார். அப்போ ஒருவரோடு உரையாடுகிற போது என்ன மாதிரி தன்மைகளை கொண்டு இவர்கள் உரையாட வேண்டும், அதை பற்றி தொன்னூல் விளக்கம் 18ஆம் நூற்றாண்டில் நிறைய ஐரோப்பிய கோட்பாடுகளை பேசும் நண்பர்களே. தொன்னூல் விளக்கத்தில் பொருள் இலக்கணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே நிறைய ஒருவர் ஒரு உரையாற்றுகிற போது மேடையில் முன்னுரையில் எதை சொல்லணும், முடிவுரையில் எதை சொல்லணும், எப்படி விளக்கமாக சொல்லணும், திருக்குறள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த அறம் அதை ஒரு தலைப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தகன் ஆகுல நீரபுற அப்படிங்கிற ஒரு குரட்பாவை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், ஒரு 6-7 பக்கத்துக்கு ஒரு கருத்து உரை என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துவார். அப்போது இதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம். ஒரு மொழியில் எப்படி இந்த மாதிரியான கோட்பாடுகள் இருக்கின்றன. நீங்கள் தொல்காப்பியர் காலத்து கோட்பாடுகள் பிற்காலத்தில் பெரிய அளவில் அறம்பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்பமும் பொருளும் அறமும் என்றாங்கு. தொல்காப்பியம் இன்பத்தை தான் முதலில் வைக்கும். ஒரு இலக்கியத்துக்கோ அல்லது ஒரு கலைக்கோ அல்லது அது திரை இசையாக இருந்தாலும் அல்லது திரைப்படமாக இருந்தாலும் பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் இன்பம் தான் முதன்மையானது. அந்த இன்பம் ஒரு மனிதனுக்கு எப்போ வரும்? பொருள் இருந்தால் தான் வரும். அப்போ மனிதனுக்கு வாழ்க்கையில் அப்புறம் அறம் என்பது இறுதியில் தான் தொல்காப்பியர் பேசுவார். தொல்காப்பியர்கிட்ட இந்த அறக்கோட்பாடுகள் நிறைய இருக்க தனியாக பேசணும். மெய்ப்பாட்டியல்ல ஒருவரிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன, ஒருவரிடம் இருக்கக்கூடாத பண்புகள் என்னன்னு ஒரு பெரிய பட்டியல் பேசுவார். இப்போ கூட எப்படி நம்முடைய பேருந்துகளை திருக்குறள் எழுதி போட்டிருக்கிறார்களோ அதுபோல தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இந்த சிந்தனைகளை எடுத்தாடணும்னா அந்த மெய்ப்பாட்டியல் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பல செய்திகளை எடுத்து நாம் எழுத வேண்டுமேயானால் தொல்காப்பியம் குறிப்பிடுகிற இந்த உலகத்தில் மாந்தர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் இருக்கக்கூடாத பண்புகள் என்ன சொல்லி இருக்கிறார் அவற்றையெல்லாம் எடுத்து நாம் விளக்கி எழுதலாம். ஒரு 50-100 நூற்பாக்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் பேசலாம். ஏன் உளவியல் இன்பம் என்பது எல்லா உயிருக்கும் பாரு, மனிதனுக்கு மட்டும் இன்பம் இல்லையா? எல்லா உயிர்களுக்கும் இன்பம் உண்டு. மிக அடிப்படையான கருத்து நண்பர்களே. தான் அமர்ந்து வருவோம் மேவற்றாகும். ஒருவனுடைய உள்ளம் எங்கே பொருந்தி மகிழ்கிறதோ அதுதான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது திரைப்படம் பார்ப்பதிலா, மகிழ்ச்சி என்பது உணவு வடிவிலே உண்பதிலா, மகிழ்ச்சி என்பது எதிலே இருக்குன்னு கேட்டா உன்னுடைய உள்ளம் எதை இன்பமாக கருதுகிறதோ, எதை மகிழ்ச்சியாக உன்னுடைய உள்ளம் பொருந்தி அனுபவிக்கிறதோ அதுதான் இன்பம். ஒருத்தருக்கு நான் துறவியா இருக்கிறது தான் இன்பம் நினைக்கிறார், ஒருத்தர் நான் மோட்சத்துக்கு போகிறது தான் இன்பம்னு நினைக்கிறார். அப்போ இன்பம் என்பது ஆளுக்கால் மாறுபடும், அது உள்ளம் சார்ந்த ஒன்று. அப்போ மகிழ்ச்சி என்பது உள்ளம் சார்ந்தது. உள்ளம் பொருந்துகிற போது அவனுக்கு அது மகிழ்ச்சியே என்கிற மகிழ்ச்சி என்பதற்கு தொல்காப்பியம் தருகிற இந்த உயர்ந்த சிந்தனை இருக்கிறதே நண்பர்களே. நாம் அங்கே பொருளியல் பேச பார்க்குறோம், மெய்ப்பாட்டியலில் நிறைய பார்க்குறோம். அப்போது நீங்கள் கல்லூரியில் அல்லது வகுப்பறையில் படிக்கிற மெய்ப்பாடு, அகத்திணை மெய்ப்பாடு, புறத்திணை மெய்ப்பாடு, புகுமுகம் புரிதல், புரிந்துதவியத்தல், நகுநர மறைத்தல், அந்த மாதிரி சிந்தனைகள் என்பவை புலனெறி வணக்கம் எனப்படுகிற இலக்கியத்துக்கு இருக்கக்கூடிய ஒன்று. ஒருவர் ஒரு இலக்கியத்தை படிக்கிற போது அல்லது ஒரு நாடக நடிகன் மேடையில் நடிக்கிற போது சுவைஞன் உணர்கிறானா அதுதான் மெய்ப்பாடும்பாங்க நம்முடைய உரையாசிரியர்கள் எல்லாம். அதான் நகை அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளிவை என்று அப்பாலட்டே மெய்ப்பாடு என்ப. அப்ப மெய்ப்பாடு என்கிற இலக்கியத்தினுடைய உணர்ச்சி கோட்பாடு இருக்கிறதே அதை தொல்காப்பியம் பேசுகிறது. ஐரோப்பிய அறிஞர்கள் எல்லாம் உணர்ச்சியை ஊட்டுவதுதான் இலக்கியம் என எழுதுகிறார்கள். தொல்காப்பியம் அதையும் தாண்டி. அதனால்தான் சொன்னேன் நண்பர்களே, தொல்காப்பிய பொருளிலக்கண கோட்பாட்டை நீங்கள் அகத்திணை கோட்பாடு புறத்திணை கோட்பாடு என்று பாகுபடுத்தி என்பது ஒரு காலத்தில் இருந்த பழைய பார்வை. இன்றைக்கு நாம் இந்த தொல்காப்பியத்தை பல்வேறு நிலைகளிலே பல்வேறு முறைகளிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. அந்த அடிப்படையில் நாம் இதை பார்க்கிற போது நிறைய நுட்பமான பார்வைகள். அதில் ஒன்று நான் சொன்ன அந்த டேட்டா சயின்ஸ் பார்வை. இன்றைக்கு தரவு அறிவியல் என்பது ஒரு தனி இயலாக தனி துறையாக வளர்ந்திருக்கிற ஒன்று. ஒரு தேர்தல் நடக்குது,
ஒரு தேர்தல் நடக்கிற போது எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு தமிழ்நாடு பூரா ஒரு 1000 பேரை தேர்ந்தெடுத்து இத்தனை லட்சம் பேர்கிட்ட நாங்கள் 50,000 பேர்கிட்ட வாக்கை வந்து நாங்கள் கேட்டோம், அவங்களுக்கு ஒரு பட்டியலை கொடுத்து இதெல்லாம் எழுதுங்க, உங்களுடைய பொருளாதார நிலை என்ன, எதற்காக வாக்களிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டு தேர்தலுக்கு முன்னால் எங்களுடைய டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், எங்களுடைய தரவு அறிவியல் துறை மதிப்பீட்டின்படி இந்த கட்சி வெற்றி பெறும் என்று அறிவிப்பது இந்த தரவு அறிவியலில் உங்களுக்கு தெரிந்த ஒன்று. ஒரு தொழில் மையத்தில் ஒரு டேட்டா சயின்ஸ் ஒரு தரவு அறிவியல் படித்தவர் நம்முடைய பொருள்களை என்னாரெல்லாம் வாங்குகிறார்கள், இதில் என்னென்ன குறை சொல்லுகிறார்கள். இப்போ நீங்கள்லாம் ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, சார் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு பின்னூட்டம் வேணும், ஒரு ஃபீட்பேக் வேணும், கருத்து சொல்லுங்கப்பா. எங்கள் வண்டியை நீங்கள் இங்கேருந்து வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போனீங்களே, அதில் என்ன ஒரு பட்டியல் தரேன் சார், 40 கேள்விக்கும் பதில் சொல்லுங்கப்பா. இன்றைக்கு இந்த தரவு அறிவியல் என்கிற ஒன்று அல்லது டேட்டா சயின்ஸ் என்கிற ஒன்று வளர்ந்த பிறகு அது தொழில் மையமாக இருந்தாலும் மருத்துவமனையாக இருந்தாலும் அது எந்த ஒரு இடமாக இருந்தாலும் மக்களுடைய பின்னூட்டத்தை வாங்கி கொண்டு அந்த பின்னூட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த தொழிற்சாலையை வழிநடத்துவது என்கிற ஒரு அறிவியல் இன்றைக்கு தனியாக வளர்ந்திருக்கிறது. ஒரு 6-7 ஆண்டுகளாக 2015க்கு பிறகு வளர்ந்திருக்கிற ஒரு துறை டேட்டா சயின்ஸ். தொல்காப்பியர் மிகச்சிறந்த சமுதாய மொழியியல் அறிஞர் என்று நான் குறிப்பிட்டேன் நண்பர்களே. அவர் களத்தில் வந்து நிறைய சொற்களை தேடுகிறார். தேடி பார்த்துட்டு இவையெல்லாம் வந்து வேற்சொற்கள். இப்போ மாதர் அப்படின்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு காதல் என்பது பொருள். பெட்பு அப்படின்னா காதல் என்பது பொருள். பெட்புனா காதல், மாதர்னா காதல். ஏன் அப்பா வந்து காதல், அப்பா பையன் மேலே காதல் வைக்கலையா, அப்பா வந்து மனைவி மேலே காதல் வைக்கலையானா, ஆணையும் பெண்ணையும் பார்க்கிற போது தாய் தான் தன்னுடைய குழந்தையின் மீது அன்பை கொட்டுபவள் தந்தையை விட, அல்லது ஆண்பால்களை விட பெண்பால்ல. அப்போ இந்த பெட்பு அப்படின்னாவே காதல் தான், பெட்புனாவே அன்பு தான். செவியல் இலக்கியத்திலையும் சரி, சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் நீங்கள் இந்த சொற்களை பார்க்க முடியும், தொல்காப்பியத்திலையும் பார்க்க முடியும், மாதர் காதல்ங்கிற சொல்லாட்சியை. அப்போ இந்த அன்பை மையமாக கொண்டு அமைவது பெட்பு தான் பெண்டுன்னு வருது, மெலித்தல் விகாரமா. அப்போ அந்த பெட்புலேருந்து பெண்டு வந்து பெண்டுலேருந்து அருவிகுதி மரியாதை பன்மை சேர்ந்து பெண்டிங்கிற சொல் வருது. அப்போ ஒரு சொல்லாட்சியை எடுத்துக்கொண்டு அது எங்க கீர்த்தி மிகுபுகழ். அப்போ இந்த மாதிரி இந்த சொல் உலகத்தில் எப்படி இருக்கிறது அதுவும் உரிச்சொல்ல முதல்ல சொல்லிடுவார். இதெல்லாம் வந்து அரிதான பொருள் இருப்பவரை மட்டும்தான் நாம் அகராதியில் கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த காலத்தில் உரிச்சொல் நிகழ்ந்துனே அவங்க பேர் வைப்பாங்க. இதை மரபியல்ல இந்த அகராதியல் கோட்பாடுகள் நிறைய பேசுகிறார் நண்பர்களே. இளமை பெயர்னு ஒரு பெட்டியலை தர்றார். அப்புறம் முதல்ல ஒரு 9 சொல்லிட்டு அப்புறம் ஒரு 14 சொல்றார். இப்போ பிள்ளைன்னு ஒரு சொல் இருக்கு, இது ஊர்கின்ற உயிர்களுக்கெல்லாம் இருக்கும், பறக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் இருக்கும். இந்த பிள்ளைங்கிற சொல்ல பரப்பனவற்றில் 1-2 தான் இருக்கும். குட்டிங்கிற சொல் இருக்கு, மூங்காவில் இருக்கும், வெறுகில் இருக்கும், எலியில் இருக்கும், அணிலில் இருக்கும், நாயில் இருக்கும், பன்றியில் இருக்கும், புலியில் இருக்கும், முயலில் இருக்கும், குரங்குல இருக்கும், நரியில் இருக்கும்னு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்து அப்போ தரவை போய் தேடுவது. மக்கள் பேச்சு வழக்கில் இந்த குட்டிங்கிற சொல்ல யார் யார் பயன்படுத்துகிறான், பரல்ங்கிற சொல்ல யார் யார் பயன்படுத்துகிறான். இல்லைங்க, புலிக்கும் முயலுக்கும் நரிக்கும் நாய்க்கு மட்டும்தாங்க குருளைங்கிறத பயன்படுத்துவான், மரிங்கிறது ஆடுக்கும் குதிரைக்கும் மட்டும்தாங்க பயன்படுத்துகிறான், மகவுங்கிறது உயர்தினைக்கும் குரலுக்கு மட்டும்தாங்க. இந்த சேப்பியன்ஸ் பீரியட் நீங்கள் இந்த மானுடவியல் படிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மரபு இயல் அல்லது அந்த நுட்பமாக நீங்கள் என்ன பேசுவாங்கன்னா, இன்றைக்கெல்லாம் ஆய்வாளர்கள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்கர்களுக்கும் தமிழர்களுக்குமான ஜீன்ஸ் என்னப்படுகிற இந்த மரபணு இருக்கிறதே, இந்த மரபணு இயல்ங்கிறது ஒரு அறிவியல். அது ஹியூமன் பயாலஜியை பற்றி படிக்கிற ஒரு இயல். அதை படிச்சுட்டு அதை அறிவியலில் நடைமுறைப்படுத்தி இந்த ஊரில் வந்து இப்படி ஒரு எலும்பு கூடு இருக்கிறது, அதில் என்ன மாதிரியான ஒரு மரபணு இருக்கிறது, அந்த மரபணு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த M13ங்கிற மரபணு இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒரு உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய விரும்மாண்டிகிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு பயாலஜி அல்லது மைக்ரோ பயாலஜி படித்த ஒருவர் எப்படி இந்த தொல் படிமவியல் எல்லாம் தமிழ் மாணவர்கள் தொல் படிமவியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தொல்லியல் தெரிஞ்சிருக்கணும், வரலாற்றியல் தெரிஞ்சிருக்கணும். வரலாறு வேறு, தொல்லியல் வேறு. வரலாறு வேறு, தொல்லியல் வேறு, தொல் படிமவியல் வேறு.
அப்ப இந்த தொல்படிமவியல், தொல்லியல், வரலாற்றியல் இதெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் அது தொல்காப்பியத்தில் அந்த சொல்லாட்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்து அப்பதான் நீங்க ஒப்பிட முடியும். அப்பதான் நீங்க வந்து ஒரு முழுமை பெற்ற ஆளுமை, உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய நாலேஜ் பர்சனாலிட்டி, உங்களுடைய அறிவு முழுமை பெறும் நண்பர்களே. அதனால்தான் உங்களுடைய துறை தலைவர்கள் பேசுகிற போது நீங்கள் எல்லாம் பல்துறை அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும்னு ஒரு கருத்தை சொன்னார். இந்த பல்துறை அறிவு இல்லைன்னா நீங்க நூல்களையே புரிந்து கொள்ள முடியாது. என்னங்க ஆந்திரபாலஜி, மானுடவியல்னா எனக்கு என்னன்னு தெரியாதுங்க, தொல்படிமவியல்னா என்னன்னு தெரியாதுங்க, தொல்லியல்னா வரலாற்றியல்னா எனக்கு தெரியாதுங்க, நான் ஏதோ எனக்கு பாடத்திட்டத்தில் இலக்கியம் வச்சாங்க, காப்பியம் 2 தாள் படிச்சிருக்கேன், சிற்றிலக்கியம் 2 தாள் படித்திருக்கிறேன் என்றால் நண்பர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் போட்டி போட்டு வெற்றி பெற முடியாது, அறிவாளர்களாக வலம் வர முடியாது. இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்லூரிகள் அல்லது ஆய்வு நிறுவனங்கள் அனைத்திலும் நீங்கள் இந்த பல்துறை அறிவோடு வாழுகிற போது தான் இலக்கியத்தையுமே அந்த பார்வையில் பார்க்கிற போது நீங்கள் வெற்றி பெற முடியும். நான் 8, 9, 10 உலகத்தமிழ் மாநாடுகளுக்கெல்லாம் கட்டுரை கொடுத்துருக்கேன். ஒன்று கூட நான் தமிழ் அடிப்படையை வச்சு கொடுத்ததில்லை. மொழியியலை படிச்சுட்டு மொழியியல் பார்வையில் இந்த வேற்றுமை மயங்கியல், மொழியியல் பார்வையில் தொடரியல், தொல்காப்பிய தொடரியல் கோட்பாடு, அல்லது கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்டைலிஸ்டிக்ஸ் தியரி, நடையியல் கோட்பாடு, இப்படி நீங்கள் இந்த மொழியியலையும் இதையும், மானுடவியலையும் இதையும், தொல்படிமவியலையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது தான் நண்பர்களை வெற்றி பெற முடியும். அப்போ இந்த தரவு அறிவியல், தொல்காப்பியர் எவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்து கலந்துருக்கணும். இடைச்சொற்கள்னு ஒரு 200க்கு மேலே பட்டியல் போடுறார், உரிச்சொற்கள்னு பட்டியல் போடுறார். நீங்கள் வெற்றுருவன் எம்டி மார்ஃபிம் என சொல்லப்படுகிற சாரியை மொத்தமாக கொண்டு வந்து சேர்த்துட்டு அப்புறம் அதை வகைப்படுத்தி மகரீட்டில் வந்தால் என்னென்னது வரும், இந்த பெயர் சொல் வந்து என்னென்னது வரும், அப்புறம் அந்த தரவுகளை எல்லாம் பகுத்து அப்புறம் கடைசியில் ஒரு முடிவை கூறி இது உருவியல். அப்போ ஒரு மிகச்சிறந்த டேட்டா சயின்ஸ் ஸ்காலர் அவர் இருந்ததுனால தான் அவரால் இந்த மாதிரியான முடிவுகளை இந்த சமூகத்துக்கு, அப்போ 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே சமூகத்தில் என்ன மாதிரியான தன்மைகள் இருக்கின்றன என்பதை எல்லாம் தேடி அவற்றையெல்லாம் தொகுத்து, எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது நண்பர்களே. ஆண்பார் பெயர்கள் பட்டியல் போடுறதே அப்பர் என்பார். நம்மளால் அப்பர்னா திருநாவுக்கரசருக்கு அப்பர் பேர்னு இலக்கியத்தில் படிச்சிருப்பான். தொல்காப்பியர் அப்பரில் ஆடில் இருக்கக்கூடிய அந்த கெடா ஆட்டுக்கு அப்பர்னு பேர் இருக்கும். எங்கள் லால்குடிக்கு பக்கத்தில் அப்பாத்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அப்பர் துறைன்னு எழுதி போட்டான். அந்த ஊருக்கு திருநாவுக்கரசரும் வந்ததில்லை, அப்பர் அங்கே பாட்டும் பாடினதில்லை. அந்த கொள்ளடக்கரையில் ஆட்டுக்கடையெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், நிறையா மேய்ஞ்சிருக்கும், அங்கே குளிச்சு விட்டுருந்துருக்கும். அதனால அந்த ஊருக்கு என்ன பேர்னு வச்சுட்டான், அப்பர் துறைன்னு பேர் வச்சான். இவன் இந்த அப்பரை விட்டுட்டு அந்த அப்பருக்கு போயிட்டான். நல்ல வேற அப்பர் பேரத்துக்கு போகல. அப்போ நான் அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு தரவை அவர் தொகுத்து, இது அப்பர் என்கிற சொல் கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம ஊரில் இது ஆட்டை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது. மயில் தவிர வந்து பிற பறவைகளுக்கு சேவல்னு ஆண் பறவைக்கு பேரு, குதிரைக்கு சேவல்னு, அப்போ மயிலுக்கு மட்டும் சேவல்னு சொல்லக்கூடாது என்று அந்த கிளாசிஃபிகேஷன் வகைப்பாடு. அப்போ ஒரு சொல்ல ஆண்பார் பெயர் சொற்களை எடுத்துக்கிட்டு இது வந்து கலை, இது வந்து இரளை, இது வந்து போத்தை, ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம். சங்க இலக்கியத்தில் பல இடங்களில் வரும். இந்த போத்தைங்கிற சொல் விலங்குகளை பற்றி பேசுகிற போது, ஆண் விலங்குகளை பற்றி பேசுகிற போது, இப்போ இந்த தொல்காப்பியருடைய தரவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் செவியல் இலக்கியத்தை படிக்கிற போது செவியல் புரியும். செவியல் இலக்கியத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். தொல்காப்பியத்தினுடைய இளமை பெயர், ஆண்பார் பெயர், பெண்பார் பெயர், அவர் காலத்தில் இருந்த இந்த சொல்லாட்சிகளை நீங்கள் புரியாமல் சங்க இலக்கியத்தை படிக்கவே முடியாது, புரிந்து கொள்ளவே நீங்கள் முடியாது நண்பர்களே. அந்த வகையில தான் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட பெண்பார் பெயர்களுக்கு மட்டும் 18 நூற்பா வைக்கிறது. அப்போ எவ்வளவு தரவுகளை அவர் தேடி இருப்பார். அந்த தரவுகளை எல்லாம் கொண்டு வந்து வைத்து வகைப்படுத்தி இருப்பார். இது இன்ன உயிரினத்துக்கு இன்னதுக்குன்னு எப்படி அவரால் இப்போ உதாரணமாக ஒன்று பார்ப்போமே, வந்து கடமைன்னு ஒரு சொல்லு இருக்கிறது, நாகுன்னு ஒரு சொல்லு இருக்கிறது, அழகுன்னு ஒரு சொல்லு இருக்கிறது, பிணை, பிணவு இவற்றெல்லாம் இருக்கிறது. இப்போ அழகு பொதுலகரம், பியூட்டிங்கிற அழகு இல்லை, அழகுங்கிற இந்த பறவைக்கு இருக்கக்கூடிய கூர்முனை அந்த அழகு இல்லை, அழகு முறமுன்னு பொருள் உண்டு அந்த அழகுக்கு. இந்த அழகுங்கிற சொல் எடுத்துக்கிட்டு குகை, கோழி, மயில், மலைவாழ் அழகு அப்படின்னா செவியல் இலக்கியத்தில் வருது. அப்போ இவர் தொகுத்திருக்கக்கூடிய அந்த சொற்கள்ல இது பிணை, இது நாகு, இது மூடு, இது கடமை என்று சொல்லிவிட்டு அதை அப்புறம் திருப்பி வகைப்படுத்தி இது என்னென்ன உயிரினங்களுக்கெல்லாம் வரும், என்னென்ன உயிரினங்களுக்கெல்லாம் வராது, அதான் நண்பர்களே முடிவு. அப்போ
ஒரு இலக்கியத்தை, ஒரு இலக்கணத்தை எழுதுகிற ஒரு மொழியியலாளன், சொற்களஞ்சியத்தை உருவாக்குகிற ஒரு மொழியியலாளன், அந்த சொற்கள் எங்கெங்கு பரவி இருக்கின்றன என்பதையெல்லாம் தேடி எடுத்து நீங்கள் நிகண்டுகள் அதை பார்க்கலாம். பிற்காலத்தில் ரொம்ப நுட்பமாக அகராதிகளை தொகுத்தவர்கள் இந்த வேலையை செய்தார்கள். அதை தொல்காப்பியம் முன்னோடியாக, அதனால தான் நான் சொன்னேன், தொல்காப்பியம் என்பது அகராதிகளுக்கு முன்னோடி நூல், தொல்காப்பியம் என்பது தரவு அறிவியலுக்கு, டேட்டா சயின்ஸுக்கு முன்னோடி நூல். நீங்கள் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இருக்கீங்க, எழுதுங்க நாளைக்கு டேட்டா சயின்ஸ் அப்ரோச் இன் தொல்காப்பியம் அல்லது டேட்டா சயின்ஸ் தியரி ஆஃப் தொல்காப்பியம் போடுங்க, எழுதுங்க, ஒரு தீசிஸ் கொடுங்க, ஒரு நூல் எழுதுங்க. நீங்கள் அதை எழுதி நாளைக்கு பட்டப்படிப்பு வருகிற போது அந்த பட்டப்படிப்பில் அதை பாடமாக வைங்க. நீங்கள் தரவறிவியல், செவியல் கால தரவறிவியல், சங்க இலக்கிய தரவறிவியல், ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்முடைய இந்த செவியல் காலத்தில் என்ன மாதிரி நுட்பமாக பயன்பட்டு இருக்கிறது, எப்படி அவர்கள் இதை இந்த பயன்பாட்டு இலக்கணத்துக்கு பயன்படுத்தி இருக்கிற தொல்காப்பியம் ஒரு மிகப்பெரிய அப்ளைடு கிராமர், ஒரு மிகச்சிறந்த பயன்பாட்டு. அதுவும் இந்த பொருளதிகாரம் இருக்கிறதே, நம்ம அதில் நிறைய பார்க்க முடியும் நண்பர்களே. இப்போ கண்டின்னு ஒரு சொல் இருக்குது, நமக்கு தெரிஞ்சு இலங்கையில் கண்டின்னு ஒரு ஊர் இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்தில் கண்டியூர்னு ஒரு ஊர் இருக்குது, திருவையாருக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில. என்னங்க கண்டினா என்னங்க? நீங்கள் இந்த எருமை மாடு இருக்குதே, அந்த எருமை மாட்டுக்கு கண்டின்னு பேர். கண்டினா ஒரு ஊரில், எந்த ஊரில் நிறைய எருமை மாடு இருந்துச்சோ, நிறைய எப்படி ஆவூருங்கிறான், பசுமாடு நிறைய ஒரு ஊரில் வளர்ந்து பண்ணை வைத்திருந்தானோ அதுக்கு ஆவூர்னு பேர் வச்சான். எந்த ஊரில் எருமை மாடு நிறைய வளர்த்தானோ அந்த இருந்துச்சோ அதுக்கு கண்டியூர்னு பேர் வச்சான். அப்போது கண்டி என்பது இது ஒரு விலங்கு பெயர். அந்த விலங்கு பெயர்லையும் இது ஆண்பார் பெயராக இருக்கிறது, இது பெண்பார் பெயராக இருக்கிறது என்று ஒரு தரவை தேடி இவர்கள் இப்படி எழுதுகிற போது தான் நண்பர்களை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். அப்போது இப்போ மொழியியல்ல அல்லது லெக்சிகாலஜியில் லெக்சிம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அகரன் அல்லது அகராதி தெரிவு சொல், இது ஒரு லெக்சிம், இது ஒரு லெக்சிம். இப்போ படினா ஒரு லெக்சிம், ஒரு ஒரு அகரன். இப்போ படிக்கட்டுக்கு ஒரு படி, ரீடிங் வெர்பில் வருது, வரும்படிங்கிறப்ப அது இடைச்சொல்லாக இருக்குது. இப்போ ஒரு 40 சொற்களுக்கு மேலே, அப்போ ஒரு சொல் 40 அகரனாக பதிவு செய்யப்படும். இப்போ ஆங்கிலத்தில் 10 லட்சம் சொல் இருக்குது, தமிழில் 8 லட்சம் சொல் இருக்குன்னா, படின்னு 2 எழுத்து வரி வடிவம் இல்லை, படின்னு அது உச்சரிக்கிறது இல்லை, அது என்ன பொருண்மையை தருகிறது. இப்போ நாகு, தொல்காப்பியர் பேசுகிறார், நாகலிங்க மரம்னு ஒரு மரம் இருக்குது. நாகுங்கிறது ஒரு, நாகுன்னா யானைக்கு ஒரு பேர், நாகுன்னா பாம்பு பேர். இங்கே நாகு என்பதற்கு இவர் எருமை மறை பெற்றம்ங்கிறார். அப்போது ஆண்பார் பெயர், ஒரு காளை மாட்டுக்கு நாகுன்னு பேர் வந்துருக்குது. எருமை மாட்டில் காளையாக இருக்கிற கெடாக்கன்றுக்கு நாகுன்னு பேர். மானில் அதுலேயும் மறைமான் வேறு கவரிமான் வேற மாதிரி. பிணைங்கிறது கவரிமானுக்கு மட்டும் இருக்கிறது தான் அது. அப்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த மீனிங் ஆஃப் த வேர்டு, ஒரு சொல்லினுடைய பொருள் வீச்சு, அதுக்கு ஒரு வரையறை கொடுத்து இது இந்த எருமை மாட்டுக்கு மட்டும்தான் வரும், அதுவும் கிடாய்க்கு மட்டும்தான் வரும், பெற்றத்துக்கும் வரலாம் என்றெல்லாம் சொல்லுவது. இப்போ நந்து, சிப்பி, கிளிஞ்சல், பெரிய பட்டியல் தருவார். நான் கூட எங்கடா நம்ம கிளிஞ்சல் சிப்பிலாம் பார்த்தது இல்லையேன்னு இப்போ சிங்கப்பூரில் போய் 40 நாள் இருந்தேன். அங்கே சந்தையில் போய் பார்த்தா 20 விதமான கிளிஞ்சல் வச்சுருக்கான். அந்த 20 விதமான கிளிஞ்சல் எடுத்து அதை நல்லா சமைச்சு அதில் உள்ள கொஞ்சோண்டு ஒரு தசை மாதிரி இருக்குது, அதை எல்லாரும் சாப்பிட்றான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, அப்பா நம்ம ஊரில் கிளிஞ்சல் உணவுன்னு ஒன்றே தெரியாதே நமக்கு. இங்கே கிளிஞ்சலுக்கு என்ன ஆண்பார் பெயர் என்ன, பெண்பார் பெயர் என்ன, நந்துன்னா என்ன, அந்த கிளிஞ்சல் அது ஏன் அந்த ஆண்பார் பெயர் நந்து. அப்போ தொல்காப்பியர் என்பவர் ஒரு மிகச்சிறந்த கடலியல் உயிரினங்களை ஆய்வு செய்து அதற்கான தரவுகளையும் கூட தேடி தந்திருக்கிறார். அப்போ அவர் எவ்வளோ பெரிய பணியை செய்திருக்க வேண்டும். அதுவும் இந்த பொருள் இலக்கணத்தில் இந்த ஆண்பார் பெயர் பெண்பார் பெயர்களை பற்றி அவர் பேசுகிற போது நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களை. அதுவும் இளம்பூர் நல்ல விளக்கம் தருவார். உயிரினங்களில் முதல் அறிவுக்கும் 6ஆம் அறிவுக்கும் தொடர்பு உண்டு. என்ன முதல் அறிவு, 6ஆம் அறிவு? இப்போ தட்பவெப்பத்தை உணர்வது முதல் அறிவு. ரொம்ப இங்கே குளிர்ச்சி அதிகமாக இருக்குதுங்க, அதனால் தோல் எனக்கு நடுக்கம் வருதுங்க, முதல் அறிவு. 6ஆவது அறிவு, இதுக்கு மேலே நம்ம வீட்டில் அந்த குளிர் சாதனம் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் ரொம்ப காய்ச்சல் வந்துடும், சரி ஒரு போர்வை எடுத்து போத்திக்க, ஒரு கம்பளி எடுத்து போத்திக்க, 6ஆவது அறிவு. அப்போ முதல் அறிவுக்கும் 6ஆவது அறிவுக்குமான தொடர்பு, 2வது அறிவுக்கும் 6ஆவது அறிவுக்குமான தொடர்பு, அல்லது 5வது அறிவும்
இப்போ நீங்கள் பேச முடியாது, காது அல்லது செவிடாக இருக்கும், செவித்திறன் குறைந்தவராக இருப்பார், ஆனால் அவருக்கு பகுத்தறிவு ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல இசையை அறிஞராக இருப்பார், இல்லை நல்ல இலக்கிய படைப்பாளியாக இருப்பார். அப்போது ஒரு மக்கள் எனப்படுகிற 6 அறிவிலேயே ஒரு அறிவு குறைந்திருந்தாலும் அவர் மீத்திரமான ஒரு மனிதனாக வாழ்கிற ஒரு தன்மையை நம்ம வரலாற்றில் நிறைய பேரை பார்க்கிறோம் நண்பர்களே. அப்போ இந்த பாகுபாடுகளை எல்லாம் இவர்கள் முன்னிலைப்படுத்தான் நண்பர்களே மிக நுணுக்கமாக தருகிறார்கள். அதுவும் இளம்பூரில் விளக்கம் சொல்லுவார். எதுயா பார்த்தல், ஒருவனுக்கு வெண்மை, செம்மை, நெடுமை, நேர்மை, நேர்மைனா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது, நேர்மை, வட்டம், கோணம், பருமை ஒரு 25 கொடுத்து இவையெல்லாம் எவனால் உணர்ந்து சொல்ல முடிகிறதோ அவனுக்கெல்லாம் இந்த அறிவு 3வது அறிவு இருக்கிறது. பார்த்தல்னா சும்மா பார்த்தல் மட்டும் இல்லை நண்பர்களே. ஆமாம், இப்போ செவித்திறன், இது இந்த ராகங்க, இது நெட்டப்பாளைங்க, இது காப்பி ராகங்க, இது இந்த ராகங்க. அப்போ செவித்திறன் என்பது கேட்பது மட்டுமில்லை நண்பர்களே, அந்த செவித்திறன் சார்ந்த நுண்ணறிவு. தொல்காப்பியம் அதை சுட்டி செல்லுகிற போது நம்முடைய உரையாசிரியர்கள் இளம்பூர்னராக இருந்தாலும் பேராசிரியராக இருந்தாலும் பொருளிலக்கணத்தை பொறுத்தவரை அவர்கள் தருகிற விளக்கங்களை பார்க்கிற போது நாம் புதிய ஒரு பார்வையை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. தொல்காப்பியம் அறிவு என்பதற்கே நுட்பமான விளக்கத்தை தரும். நீங்கள் அறிவு என்பதற்கு செவியல் காலத்தில் பல விளக்கங்கள் உண்டு. பேதையாசர் நோற்றல் கலித்தொகையில் வரும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருவள்ளுவர்கிட்ட வரும். அறிவுங்கிறதுக்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட விளக்கங்கள் செவியல் காலத்தில் உண்டு நண்பர்கள். எது அறிவு, எது மெய்யறிவு அப்படிங்கிறதுக்கு. அறிவு என்பதற்கு தொல்காப்பியர் தருகிற விளக்கம் என்ன? கண்ணினும் செவியினும் நுண்ணிதின் உணரும் உணர்வு. அதென்னங்க, கண்ணாலையும் செவியாலையும் நுண்ணிதின் உணரும் உணர்வு. சமூகத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது, அதை எல்லாரும் இலக்கியமாக படைக்கிறது இல்லை, நுட்பமாக பார்ப்பவன் தான் படைக்கிறான். எல்லாரும் ஓட்ட போட்டியில் கலந்துக்கிறான். எவன் நுட்பமாக அதை அறிந்து தன்னுடைய உடற்பயிற்சி செய்து அதை பயன்படுத்துகிறானோ அவன் தான் அந்த ஓட்ட போட்டியில் வெற்றி பெறான். ஒரு ஓவியம் தீட்டணும், கண்ணாலையும் கண்ணால் பார்த்து செவியால் கேட்டு அல்லது பார்த்து உணர்ந்து, அப்போ அதை இன்னொரு கொஞ்சம் நுட்பமாக நுண்ணறிவு, அந்த நுண்ணறிவால் செய்பவன் தான் நல்ல ஓவியனாக வருகிறான். எந்த துறையாக இருக்கட்டும், நுண்ணறிவு பெற்றவர்கள் தான் வெற்றி பெற முடியும். அவர் இந்த இலக்கியத்தை நுகர்வதற்கு இதை சொல்லுவார். கண்ணினும் செவியினும் நுண்ணிதின் உணரும் உணர்வுடை மாந்தர். அவர் தான் எக்ஸலண்ட், அவர் தான் மீத்திரமானவர், அவர் தான் மீத்திர மனிதர், அவர் தான் புகழ்பெற்ற மனிதர், அவர் தான் அந்த துறையிலே கற்றுத்துறை போகியவர். யார்? கண்ணாலையும் நுட்பமாக பார்க்க வேண்டும். செவி, அவர் ஒரு லட்சத்தில் ஒருவராக, கோடியில் ஒருவராக இருக்கலாம், 1000ல் ஒருவராக இருக்கலாம். அது எந்த துறையாக இருந்தால் நல்ல மேடை பேச்சலராகவே இருக்கட்டுமே. சரி, இப்படி தொடங்கணும், இப்படி முடியும். அப்போ கண்ணாலும் செவியாலும் எது ஒன்றை நாம் சார்ந்த துறையில் நுட்பமாக பார்த்து அதில் பட்டறிவை பெறுகிறோமோ அதுதான் அறிவு, அதுதான் நுண்ணறிவு என்று இங்கே நம்ம பொருளதிகாரத்தில் பார்க்கிற போது நண்பர்களே நாம் மிக நுட்பமாக கவனிக்கிறோம். அல்லது தெரியும், அது இல்லை என்றால் நன்னைய பொருள்கள் என்னரும் குறைத்த எந்த ஒரு நுட்பமான ஒன்றும் அருமையானதாக, அவருடைய அறிவுக்கு எட்டாததாக, அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததாக, அவர்களால் ஏற்க முடியாததாக அமைந்துவிடும். அப்போ இந்த அறிவை பற்றி, நுண்ணறிவை பற்றி தொல்காப்பியம் என்ன சொல்லுகிறது, பொருளதிகாரம் என்ன சொல்லுகிறது என்றால் நண்பர்களே, கண்ணினும் செவியினும் நுண்ணிதின் உணரும் உணர்வு. அந்த உணர்வுடை மாந்தர் ஓவியரா, அவர் பாடகரா, அவர் மேடை பேச்சாளரா, அவர் பெரிய போட்டியில் கலந்துக்கிறவரா, மருத்துவரா, வழக்கறிஞரா, எல்லாத்திலையுமே எவர் நுண்ணறிவோடு பார்க்கிறாரோ அவர்தான் மாந்தர். அவன் தான் மனுஷன், மற்றவெல்லாம் சராசரி மனுஷன். அப்போ தொல்காப்பியம் சுட்டுகிற இந்த நுட்பத்தை நாம் பின்பற்றுகிற போது நாளைக்கு 1000 பேர் நீங்கள் உங்களோட வேலைக்கு போட்டி போட்டாலும் நீங்கள் முதன்மையானவராக இருக்க முடியும் நண்பர்களே. அப்போ நீங்கள் இந்த கண்ணினும் செவியினும் நுண்ணுதையும் உணரும் உணர்வுடை மாந்தராக இருந்தால்தான் போட்டி மிகுந்த இந்த காலத்தில் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா உங்களால் வெற்றி பெற முடியாது. எதுலையுமே நமக்கு ஆர்வம் கிடையாது, எனக்கு நான் எதுலையுமே நுட்பமாக எதையும் பார்க்க மாட்டேன் என்றால் ஒரு ஓரமாக மூட்டை தூக்கிட்டு சராசரி மனிதனை வாழ்ந்து வெந்தத்தை தின்னுட்டு விதி வந்தால் சாக வேண்டியது தான், வேறு வழி இல்லை. படித்தும் புண்ணியம் இல்லை. அப்போது நாம் இதை மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், அப்போது நம்முடைய இந்த பொருளிலக்கண கோட்பாடுகளை நாம் பல கருத்தியல்களை பார்த்தோம், பல நுட்பங்களை கவனித்தோம் நண்பர்களே. எப்படி இந்த தொல்காப்பியம் ஒரு அறநூல்னு ஒரு பெரும் பிரிவு இருக்கிறது.
தமிழில் நீதி இலக்கியம்னு ஒன்று இருக்குதே, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய பேசுகிறோமே. இந்த மாதிரி இந்த இலக்கியத்துக்கெல்லாம் வேறு தொல்காப்பியத்தில் எங்கே இருக்கிறது? எப்போவுமே நண்பர்களை நான் தொடக்கத்திலே சொன்னேன், ஒரு விதை அதான் கூறுதல் கோட்பாடுன்னு. முதல்ல ஒரு சின்ன உயிர், அப்புறம் பெரிய உயிர், அப்புறம் பெரிய உயிர், பெரிய உயிர்னு வரும்னு. காட்டலாக பண்புன்னு ஒரு பெரிய பட்டியலை தருவார் மெய்ப்பாட்டியல்ல தொல்காப்பியர். யார் யார் கூடாத பண்புகள், ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடாத பண்புகள். இப்போ நிம்பிரின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். ஒரு மனிதனுக்கு பொறாமை இருக்கக்கூடாது. நிம்பிரிங்கிறது ஒருத்தன் இருக்கக்கூடிய பொறாமையை குறிப்பால் உணர்வது. இளம்பூரன் விளக்கம் தருவார். அப்ப ஒருவரை பார்க்கிற போதே நம்ம மகிழ்ச்சியா பார்க்கணும். நான் என்னோட தான் கூட படித்தான், இப்போ அவன் பெரிய ஆள் ஆயிட்டான், உலகத்தில் எவன் பொறாமைப்படுகிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சியே இருக்காது. அவர் நம்முடைய தோழர், நம்மளோட கூட இருந்தவர் நல்லா வந்திருக்கார், ரொம்ப மகிழ்ச்சி தம்பின்னு ஒரு பாராட்டிட்டு போ. இது தொல்காப்பியர் பேசுவது தலைவனுக்கும் தலைவிக்கும் கொடுக்குற பண்பு மட்டுமில்லை, அங்கே இருக்கக்கூடிய செவிலி தாய்க்கும் கண்டோருக்கும் மற்ற கூற்று நிகழ்த்துவருக்கு மட்டும் சொன்னதில்லை, மானுடத்துக்கு சொன்னது. தமிழனுக்கு மட்டும் இல்லை, இந்தியனுக்கு மட்டும் இல்லை, உலக மானுடத்துக்கு சொன்னது. எப்படி? திருக்குறள், நாலடியார், இன்னா நாற்பது இவையெல்லாம் பின்னால் ஒரு இலக்கியமாக வளர்ந்ததோ அதற்கு வேறாக பொருளதிகாரம் தான் இருக்கிறது நண்பர்களே. இப்போ கொடுமைன்னு ஒரு சொல்லாட்சி. சாதாரணமாக கொடுமைனா வளைந்திருத்தல்னு அர்த்தம். கொடுவான்னா வளைஞ்சிருக்கிறவா. ஒருவர் நீதியின் நெறியில் ஆட்சி செய்யாமல் 10 பேர் பிடிச்சி ஜெயிலில் போட்டு 10 பேருக்கு தூங்கு தண்டனை கொடுத்து அந்த சட்டம் வளைஞ்சு ஒருத்தருக்கு தருகிற துன்பம் தான் கொடுமை. அப்போ வளைதல் நேர்மை இல்லை. ஒரு ஒரு அளவுகோல் வச்சா, ஸ்கேல் வச்சா அது நேராக இருக்கணும். அது வளைஞ்சு சட்டம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவன் பெரிய கொடுமைக்காரன், அவனுங்களாம் செஞ்சான் எனக்கு செய்யல. இந்த கொடுமைக்கு நல்ல விளக்கம் கேடு சூழ் நினைவு. அடிக்கிறது இல்லை, உதைக்கிறது இல்லை, வெட்டுறது இல்லை, கொடுமை 10 வருஷம் பிடிச்சி சிறையில் போடுறது இல்லை. கேடு சூழ் நினைவு. எண்ணத்தில் ஒருவன் பெரிதொருவனுக்கு கேடு நினைத்தால் அந்த கேடு நினைப்பதே கொடுமை. என்ன அருமையான விளக்கம் நண்பர்களே. அப்போ தொல்காப்பியம் என்ன மாதிரியான தன்மையோடு இந்த மனிதனுக்கு தருகிற உயர் பண்புகளை வரையறை செய்கிறது. ஆமாம், வியப்பே ஒரு மனிதனுக்கு கூடாதுங்கிறான். வியப்புனா என்னங்க? தற்பெருமை, தன்னைத்தானே வியந்து பேசுவது. இந்த உலகத்தில் நான் தாங்க, இந்த மாதிரி அறிவாளி கிடையாதுங்க, எல்லாம் எனக்கு உலகம் தான், நான் இல்லைன்னா இந்த பூமியே சுத்தாதுங்க. ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடாத பண்பு தற்பெருமை. நீங்கள் நன்னூலில் கூட படிச்சிருப்பீங்க, எவ்வளோதான் நீங்கள் பெரியார் இருந்தாலும் தான் தற்புகழ்தல் தகுதியின்றேன்னு படிச்சிருப்பீங்க. தோன்றா தோன்றி துறை பல முடிப்பினும் தான் தற்புகழ்தல் தகுதியின்றே. ஒரு குறிப்பிட்ட துறையில் யாருக்கும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் ஒருவர் தன்னைத்தானே வியந்து பாராட்டி பேசிக்கொள்வது என்பது கூடாது, தவறு. மற்றவங்க சொல்லலாம், இல்லைங்க எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கேன், வேண்டாங்க, நீங்கள் எல்லா கிடந்து என்னை பற்றி பேசுகிறீங்க. அதுதான் உயர் பண்பு நண்பர்களே. பணிமான் என்றும் பெருமை, இதெல்லாம் திருக்குறள் மற்றதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இங்கே பார்க்குறோம் நண்பர்களே, ஆசிரியர் வியப்பு கூடாது அப்படின்னா தன்னைத்தானே வியந்து கொள்வது கூடாது. புறமொழி, புறங்குறாமைன்னு திருக்குறள் அதிகாரம் இருக்குது, நாலடியாரில் ஒரு அதிகாரம் இருக்குது. அப்போது இந்த தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியலில் பேசப்படுகிற உயர் பண்புகள், மாந்தர்களிடம் இருக்கக்கூடாத பண்புகள் என்கிற இந்த கோட்பாடு இருக்கிறதே, இதுதான் பிறகு வளர்ந்து தனி இலக்கியமாக நம்ம சைவ சித்தாந்த நூற்பதிப்புகளத்தில் பன்னூல் திரட்டுன்னு ஒரு 1500 புத்தகத்தில் பக்கத்தில் ஒரு நூல் போட்டிருக்காங்க. அன்புடைமை அப்படின்னா புறநானூர்லேருந்து அகநானூர்லேருந்து 19ஆம் நூற்றாண்டு இலக்கியம் வரத்துலையும் எங்கே இப்போ அன்பை பற்றி பேசியிருக்காங்க, எங்கே அறிவை பற்றி பேசியிருக்காங்க, எங்கே விருந்தோம்பலை பற்றி பேசியிருக்காங்க, எங்கே என்பது பெற்றோரை பேணுதல் பேசியிருக்காங்க, தொகுத்து போட்டிருக்காங்க. எங்கேயாவது நல்ல ஒரு கூட்டத்துக்கு பேச போகணும்னா அதை ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாவே, என்னடா இவர் கூர்ம புராணத்துலேருந்து பேசுகிறாரு, இவருக்கு எப்படி தெரியும், இவர் எங்கே இந்த புத்தகத்துலேருந்து எடுத்து பேசுகிறாருன்னா எல்லாத்தையும் தொகுத்து அவனே போட்டிருக்கான். 10 நிமிஷத்துக்கு முன்னால் பரட்டிட்டு போனால் என்ன பண்ணிடலாம்? ஏதோ தமிழ் இலக்கிய வரலாற்றில் பூரா அறிவுடைமையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, விருந்தோம்பலை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது வேணும். உங்களுக்கு பயிற்சி வேணும். நீங்கள் படிப்பது என்பது உங்களை இந்த சமூகத்தில் உங்களை ஆளாக்கி கொள்வதற்கான களம். நீங்கள் எது எங்கே இருக்கிறது என்பதை தேட வேண்டும். அப்போ தொல்காப்பியத்திலும் இது இருக்கிறது. இப்போ வன்சொல் கூடாதுங்கிறார். அதுக்கு விளம்பரம் எழுதுறாரு, வன்சொல்னா என்ன ஐயா? கண்ணோட்டம் இல்லாத சொல், இறக்கமே இல்லாமல் பேசுறது. பொதுவெளியிலையும் சரி, மற்ற இடங்கள்லையும் சரி. அடிக்கடி இதை பற்றி நிறைய பேசுவது உண்டு. பெரியார்
ஏன் காட்டுமிராண்டி மொழின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு பத்திரிகைக்காரர், அனைமே என்ன நினைவு சரியாக இருந்தால் கல்கி வேணும்னே பெரியாரை போய் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இது பேசணுமா அவசியங்கிறாரு. ஆமாம், இல்லை நான் என் கருத்தை மாற்றிக்கல, தமிழ் இப்போவும் காட்டுமிராண்டி மொழி தாங்கிறாரு. இன்றைக்கெல்லாம் நம்ம தமிழ் தேசியம் பேசுபவர்கள்லாம் இந்த பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரே ஒரு வரி தான் கேட்குறாரு. ஒரு சிற்றூருக்கு போ, ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை எப்படி திட்டுது, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை எப்படி திட்டுறான், ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் எப்படி திட்டிக்கிறான்னு பாரு. அவன் சொல்கிற வார்த்தை பூரா பெண்ணை அடிமைப்படுத்தியதாக இருக்கும். தாயை வன்புணர்வு செய்வது, தமக்கையை வன்புணர்வு செய்வது. இவன் திட்டுகிற சொற்கள் அனைத்தும் காட்டுமிராண்டி காலத்தில் ஒரு பண்பாடாக எது இருந்ததோ அதை தான் இன்னும் என்ன பண்ணுறான், பேசிக்கிறான். அதை இவன் பேசுறதை நிறுத்திட்டான்னா இந்த மொழி சிறந்த மொழின்னு சொல்லிட்டு போகிறேன். எனக்கு என்ன காட்டுமிராண்டி சொல்லணும்னு எனக்கு என்ன வேர்த்து வடிதாயா? இன்னமும் இவர்கள் வைகிற மொழியிலே, திட்டுகிற மொழியிலே காட்டுமிராண்டிகளை விட மோசமாக பேசுகிறார்கள்ங்கிறார். இன்றைக்கும் நம்ம கிராமத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெருப்பக்கம் காது கேட்க முடியாது, அவ்வளோ பேசமாக பேசுவான். அவரே சொல்லுவார், ஏன்னா இங்கிலீஷில் ஃபூலுங்கிறான், இடியட்டுங்கிறான், அது மாதிரி முட்டாளே அறிவியலியன்னு சொல்லுடா. ஒன்று நான் என்ன பண்ணுறேன், காட்டுமிராண்டி நீ இல்லைன்னு ஒத்துக்கிறேன். நீ திட்டும்போது இப்படிலாம் திட்டினா உன்னை நான் வேறு எப்படி சொல்ல முடியும்? இன்றும் சொல்லுகிறேன், தமிழ் காட்டுமிராண்டி மொழிங்கிறது உண்மைதானே? அறிவியல் பூர்வமான அணுகுமுறை தானே? தொல்காப்பியர் காலத்திலே வன் சொல் கூடாதுங்கிறார். அப்போ 5000 சொச்ச ஆண்டுகளுக்கு முன்னாடியே வன் சொல் கூடாதுன்னா இன்னமும் நம்ம வன் சொல்ல பேசிக்கிட்டு இருக்கோமே. அப்போ மனிதனுடைய மறுபக்கத்தில், தமிழனுடைய மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுமிராண்டி காலத்தினுடைய பண்பாடு அந்த சொல்லாட்சியில் வெளிப்படுகிறதே, அது அவையல் கிளவி. நாங்கள் பேச முடியல, இல்லைன்னா அந்த விழாவாரியாக பேசிவிடுவேன். அவ்வளோ மோசமாலாம் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ சமூகத்தில் இருப்பதை எச்சரித்து திருத்துவது தானே சான்றோருடைய வேலை. இல்லைல்ல, பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிவிட்டாரு. தமிழ், நீங்கள்லாம் தமிழர்கள், உங்கள் மொழியை காட்டுமிராண்டி மொழி. ஆமாடா, இருக்குடா, சொன்னாருடா. என்ன சந்தேகம்? நண்பர்களே, வந்துருவோங்க. பொச்சாப்பு, கொண்ட கொள்கையில் உறுதியின்மை. கொண்ட கொள்கையில் உறுதியோடு இருக்கணும். அது உறுதியின்மை என்பது பொச்சாப்பு என்கிற சொல்லாட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. நண்பர்களே, மடிமை நமக்கு தெரியும், சோம்பல். திருக்குறளில் பல இடங்கள் இந்த மடிமையை பற்றி வள்ளுவர் பேசுவார். மறப்பு, மறவி, ஒப்புமை, ஒப்பிட்டு இகழ்தல். மாணவர்களிடமும் சரி, குழந்தைகளிடமும் சரி, கணவன் மனைவியிடமும் சரி, இவனை மாதிரி நீ ஏன் இல்லை, இவனை மாதிரி அவன்லாம் வீட்டில் கார் வாங்கிட்டான், இவன்லாம் இப்படி இருக்கிறான், நீ அவன்லாம் 100 மார்க் மதிப்பெண் வாங்கிட்டான். ஒப்பீடு என்பதே இழிவு, அது உயர் பண்பு இல்லை. அதுவும் குடும்பத்தில் நம்முடைய சக மனிதனோடு. அப்போ கூடாத பண்புகளை ஒன்று தொல்காப்பியம் ஒப்பீட்டை குறிப்பிடுகிறது. இலக்கியத்தில் ஒப்பிடலாம். கண்ணீரை ஏறிய சுவையும், முற்றல் கலையிட ஏறிய சாலும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சிய பாகடை ஏறிய சுவையும் பட்டியல் போடலாம், ஒப்பிடலாம். இதெல்லாம் விட தமிழ் இனிமையானது சொல்ல. இலக்கியத்தில் ஒப்பீடு தான் அடிப்படையே, சிறந்த உவமைகள் தான் அடிப்படையே. ஆனால் வாழ்க்கைக்கு இல்லை. இலக்கியம் வேறு, வாழ்க்கை வேறு. வாழ்க்கையில் இது ஒரு வாழ்வியல் நூலாக இருக்கிற போது இது பல்வேறு தன்மைகளை குறிப்பிடுவது நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. அதே போல் இன்னொன்று அவசியம் நம்ம குறிப்பிடணும். இந்த தொல்காப்பியம் பொருத்தம்னு சொல்லி 10 பேசும். இது ரொம்ப நுட்பமானது தமிழ் இலக்கிய வரலாற்றில். நீங்கள் பன்னீர் பாட்டியலில் பார்த்தீங்கன்னா எழுத்திலக்கணம் பூரா பொருத்தம்னு தான் வரும். கணப்பொருத்தம், ராசி பொருத்தம், நீங்கள் ஒரு 25 பொருத்தங்கள் அங்கே இருக்கும். அதாவது இன்னென்ன எழுத்தெல்லாம் பார்ப்பன எழுத்து. இப்போ ல சூத்திர எழுத்து, ஏன்னா அது அதிகமாக பயன்பாட்டில் இல்லை. இது கா சா தப இதெல்லாம் பிராமண எழுத்து, இதெல்லாம் வைசிய எழுத்து. நான் ஒரு சான்றுக்கு சொல்கிறேன். கணப்பொருத்தத்துக்கு அங்கே ராசி பொருத்தத்துக்கு இன்னென்ன சாணா வந்துச்சுன்னா இது என்ன ராசி, இதெல்லாம் இந்த பன்னீர் பாட்டியல், நவநீத பாட்டியல், இலக்கண விளக்க பாட்டியல், இலக்கண விளக்கத்திலே இருக்குது. அப்போ இந்த பாட்டியல் மரபுன்னு தமிழில் ஒன்று இருக்கிற நண்பர்களே 10 நூல்களுக்கு மேலே இருக்கின்றன. சென்னை பல்கலைக்கழகம் தொகுத்து வெளியிட்டு இருக்கிறது. அந்த பாட்டியல் நூல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தம் எதையோ சொல்லிட்டு இப்போவும் நீங்கள் ஜோதிடத்தெல்லாம் அவங்க கொண்டு வந்துட்டான். ஆரிய பண்பாடு வளர்ந்து பிறகு வளர்ந்த ஒன்று. ஒருத்தர் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் பார்க்க போனீங்கன்னா யோனி பொருத்தம்பா, இந்த பொருத்தம் சரியில்லை, அந்த பொருத்தம் சரியில்லை, இது செவ்வாய் தோஷம், ராசி பொருத்தம் சரியில்லை, உனக்கு கட்டினவன் உடனே மண்டையை போட்டுருவான். இதா பொருத்தம்? தொல்காப்பியம் பேசுகிறது நண்பர்களே. என்னென்ன பேசுகிறது? பிறப்பு, குடிமை, ஆண்மை, ஆண்டு, உருவு நிறுத்த, காமவாயில், எல்லாம் அறிவியல் பூர்வமா. ஆளுமை பெண்ணுக்கு இருக்கணுங்கிறான் தொல்காப்பியம். நீங்க கவர்னிங் கெப்பாசிட்டி பெண்ணுக்கு இருக்கணும். ஒரு குடும்பத்தை நாளைக்கு ஒரு குடும்ப தலைவி செய்கிற போது அப்போ ஆண்மை என்பது ஏதோ ஆண்களுக்கு இருக்கிறது இல்லை,
கதை தலைவிக்கு இருக்க வேண்டியது ஒரு படைப்புல, வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டியது சொல்லிட்டு உருவனிருத்த காமவாயில்மா 2 பேரும் பாலுறவு கொள்ளுகிற தகுதி இருக்கிறார்களா, போடா ஒரு டாக்டர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாடா, இவனால் பாலுறவு கொள்ள முடியும்னு. இப்போ அறிவியலாளர்கள் அப்படித்தான் சொல்கிறான். ஒரு இம்பார்ட்டன்ட் ஆகிடப்படாதுங்க, குடும்பம் நடத்துறதுக்கு தகுதி இல்லாமல் போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணு வாழ்க்கை பூரா போயிடும். நண்பர்களே, தொல்காப்பியம் இங்கே பேசுகிறது நண்பர்களே, இந்த உருவு நிறுத்த காமவாயில் என்கிற ஒன்றையும் மெய்ப்பாட்டியலில் பேசுகிறது. அந்த 10 இவன் இந்த 10 எண்ணிக்கையை மட்டும் எடுத்துக்கிட்டான். 10 பொருத்தம்னு சொல்லி தொல்காப்பியம் எது எது சொல்லலையோ மீதியை பூரா என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான், 10 பொருத்தம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா நாம் நம்முடைய பழமையை, நம்முடைய தொல்காப்பியத்தை, நம்முடைய பொருளிலக்கணத்தை படிக்காமல் விட்டதனுடைய விளைவு அவர்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழலுக்கு நாம் வந்துவிட்டோம் நண்பர்களே. இதை நாம் மிக நுட்பமாக கவனிக்கிறோம். அப்புறம் இந்த தொல்காப்பியம் பேசுகிற ஒரு நுட்பமான கோட்பாடு என்பது உலகம்னா என்ன அப்படின்னு கேட்டப்போ, நிலம், தீ, நீர், விழி, விசும்பு 5ோடும் கலந்த மயக்கம் உலகம். 5 இயற்கை பொருள்களையும் சொல்லிட்டு இந்த 5ம் கலந்தது தான் உலகம். வாட் இஸ் வேர்ல்டுன்னு கேட்டால், எப்போ அங்கே கடல் இருக்கணும்பா, நம்ம 5 நாம் ஐம்பூதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா பிற்காலத்தில், 5ஐயும் சொல்லி என கூறுகிற இந்த போக்கு இருக்கிறதே மிக நுட்பமானது நண்பர்களே. நான் தொடக்கத்திலேயே இந்த டைலக்டாலஜி ஆஃப் தமிழ் இயங்கியலை பற்றி பேசினேன். அதுவும் தனியாக ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். ஒரு கூற்று நிகழ்த்துகிற போது எப்படி தலைவி பேசுகிறாள், கற்பியலில் எப்படி கூற்று நிகழ்த்திடம் பேசப்படுகிறது, கலவியல்ல செவிலித்தாய் அல்லது நற்றாய் கூற்று நிகழ்த்தும், அது பெரிய ஆய்வுக்குரியது நண்பர்களே. பெரிய பண்பாட்டு ஆய்வுலாம் அதில் இருக்கும். மேலோட்டமாக நம்ம அதை பார்க்குறோம். இப்போ உதாரணமாக தலைவன் பரத்தைக்கிட்ட போயிட்டான்னா பிறந்த நாளுக்கு வருவான், தலைவி அவனை விரட்டடிப்பா, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ பரத்தைக்கிட்டே போயிடு. அப்போது ஒரு பெண்ணிய உரிமை அன்றைக்கு பெண்ணுக்கு இருந்தது. இவன் என்னை தவிர இன்னொரு மாற்றான் பெண்ணிடம் சென்று இவன் நான் குடும்பத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு தான் வீட்டிலேருந்து விரட்டி அடிக்கிறதுல கூற்று நிகழ்த்தும் இடம் இருக்கிறது. இப்போ நாம் நீங்கள் பரீட்சைக்கு படிக்கிறதுக்காக கூற்று நிகழ்த்தும் இடங்கள், தலைவி தோழி கூற்று நிகழ்த்து இடம், இதை என்ன செய்ய வேண்டும், ஒரு உளவியல் பார்வையில், ஒரு சமூகவியல் பார்வையில், ஒரு பெண்ணிய பார்வையில், அந்த செவ்வியல் காலத்து கூற்று நிகழ்த்தும் இடங்கள் தொல்காப்பியத்தில் மட்டுமில்லை எல்லா அக இலக்கியத்திலையும் இடம்பெற்றிருக்கிற தன்மை, இதை நாம் நுணுக்கமாக ஆய்வு பொறுமையாக நீங்கள் பேச வேண்டும் நண்பர்களே. நீங்கள் நிறைய வெட்டி எடுக்க அங்கே ஆய்வுக்குன்னு நமக்கு களங்கள் மிகுதியாக இருக்கின்றன. அதுவும் இந்த பொருளதிகாரத்தில் இன்னும் நீங்கள் நாம் தொடாத அல்லது ஒதுங்கி போகிற அல்லது நாம் படிக்க விரும்பாத, படிக்க முடியாத பகுதியில் நிறைய வீரமாமணியர் எழுதுவார். என்கிட்ட ஒரு புத்தகம் கிடச்சிருக்கு தொல்காப்பியம்னு, எனக்கு ஒன்றுமே விளங்கலை, யாராவது சொல்லிக் கொடுக்குறவங்களுக்காண்டி இந்த தமிழ்நாட்டில் யாரும் இல்லைன்ட்டாங்க, அதனால் இந்த புத்தகத்தை என்னால் படிக்க முடியலம்பார். ஒன்று ஏன்ஷியன்ட் கிராமரியன் தொல்காப்பியர், அது இறந்து போய் கிடக்கிறது, யாராலும் சொல்ல முடியலை. 19ஆம் நூற்றாண்டில் 2 பேர் தான் இருந்தாங்க தொல்காப்பியத்தை பேச. வேலாயுத முதலியார்னு ஒருத்தர் இருந்தார், இந்த திருவாரூர் பக்கத்தில் தேசிகர் ஒருத்தர் இருந்தார். இந்த 2 பேர் மட்டும்தான். வடுவூர் தேசிகர்னு ஒருத்தர் இருந்தார். 2 பேர் தான். வேறு யாருக்கும் தொல்காப்பியமே அந்த காலத்தில் 19ஆம் நூற்றாண்டிலே சொல்லி தர தெரியும். அதனால தான் கால்டுவெலுக்கு அது கிடைக்கல. 1-2 நூற்பாக்களை மட்டும் இவங்க பதிப்பிச்சாங்க. ஸ்பெசிஃபிக் ஆஃப் இந்து லிட்ரேச்சரில் 2 நூற்பா. அதே போல் எல்லிஸும் ஒரு 10 நூற்பாக்கள் எடுத்து போட்டார். புறநானூர்லேருந்து ஒரு 10. அவங்க இந்த தலை சிறந்த பாடல்கள் ஆங்கிலத்தில் லண்டனில் போய் பதிப்பிச்சப்போ பதிப்பிச்சாங்க. மற்றபடி அவர்களுக்கு இந்த தொல்காப்பியத்தை முழுமையாக கற்பிக்கிற வாய்ப்பு இல்லை, தெரிந்தவர்களும் இல்லை. இளம்பூர்னரையோ அல்லது சேனாவரையமோ உரைகளும் கிடைக்கல. நாம் வாழுகிற காலம் தமிழ் செவியல் இலக்கியத்தை, தொல்காப்பியத்தை வளமையாக படிக்கிற காலம். நிறைய நூல்கள் யார் யார் பதிப்பிச்சிருக்காங்கன்னு தொல்காப்பிய புலமையமரம்புன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. என்னென்ன அதில் இருக்கின்றன, தொல்காப்பிய ஆராய்ச்சி டாக்டர் புருஷோத்தமன் சென்னை பல்கலைக்கழகத்தில் எழுத்திலக்கணத்தில் சொல்லிலக்கணத்தில் எவ்வளோ ஆராய்ச்சிகள் வந்திருக்கின்றன, என்ன புதிய பார்வைகள்ங்கிறது மட்டும் தனியாக போட்டிருக்காங்க. நண்பர்களை, நீங்கள் நிறைய படிக்க படிக்க நாம் சிறுத்து போகிறோம். இவ்வளவு கருத்தியல்கள் இங்கே இருக்கின்றனவா, நாம் இவ்வளவு நாளாக இதை தெரிந்து கொள்ளவில்லையே. நானே பலமுறை வியந்து பார்த்திருக்கிறேன் நண்பர்களே. நாம் எத்தனை வருஷமாக தொல்காப்பியம் வகுப்பில் கற்பித்ததாக நினைத்து கொண்டிருக்கிறோம், நமக்கு எதுவுமே தெரியவில்லையே என்று நான் நினைத்தது உண்டு நண்பர்களே. அந்த வகையில் நீங்கள் இந்த தொல்காப்பியத்தை, அதுவும் இந்த பொருளதிகாரத்தை பல நுட்பமான பார்வைகளிலே பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இதை பதிப்பிக்கிற போது மதுரை பல்கலைக்கழகத்தில் கா வெள்ளைவாரணர் மரபியலில் அந்த 71லேருந்து 85 வரைக்கும் நூற்பாக்களை நீக்கிட்டு பேசிட்டார். சொன்னார், இதெல்லாம் பிற்காலத்தில் ஆரியர்கள் தங்களுடைய சமூக மேலாண்மையை நிறுவுவதற்காக பார்ப்பனனுக்கு என்னென்ன பண்பு, வைசியனுக்கு என்னென்ன பண்பு,
சூத்திரனுக்கு என்னென்ன வேலை என்றெல்லாம் வகுத்திருக்கிறார்கள். இது இடைச்சர்கள் அப்படின்னு நீக்கினர். அதையும் நாம் நுணுக்கமாக கவனிக்கணும். இப்போ நம்ம உலகத்தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் வந்து நம்ம ஆறுமுகையாவுடைய அண்ணன் அவர் புத்தகம் போட்டிருக்காரு, தொல்காப்பியம் முதல் மொழி நூல் அப்படின்னு. அதில் 1562 நூற்பாக்களை தான் தராது. பொதுவாக 1610 நூற்பாக்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 60 நூற்பாக்கள் வந்து இடைச்செருகல்கள். இதை இலக்குவனார் இடைச்செருகல்னு சொல்கிறார், இதை பாவாணர் இடைச்செருகல்னு சொல்கிறார், இதை வெள்ளைவார்னர் இடைச்செருகல்னு சொல்கிறார் அப்படின்னு பாவாணரும் வெள்ளைவார்னரும் இலக்குவனாரும் தொல்காப்பியத்தில் ஆய்ந்து தோய்ந்த சிந்தனை பெற்றவர்கள். நீங்கள் இலக்குவனாருடைய பழந்தமிழ், இலக்குவனாருடைய தொல்காப்பிய ஆராய்ச்சி படிச்சிங்கன்னா நமக்கே பல செய்திகள் இருக்கும். சொல்லுவார், இந்த மாதிரி மலைபடுகிடாம்னு ஒரு இலக்கியம் இருக்கிறது, இதில் தலைவன் வந்து தலைவிக்கு வந்து பரிசு கொடுக்குற போது இலைதலையாலான ஆடையை பரிசு கொடுக்குறான். மனிதன் முழு நாகரிகம் அடையாத அல்லது பருத்தியாலான ஆடையை நெய்வதற்கு முன்னாலே வந்து கையடை பொருளாக, அடையினாலே இலைன்னு தான் அர்த்தம். அப்போ பரிசு பொருளாக இலையாலான ஆடையை கொடுக்குற காலம் இருக்கிறது. இன்னென்ன சொற்கள் இருக்கின்றன, வட சொற்கள் அங்கே இல்லை, சுத்தமாக இல்லை. ஆகையினால இது தொல்காப்பியத்தை முன்னால் பதிப்பித்திருக்க வேண்டும். இலக்குனர் ஒரு முடிவு கூறுவார். நண்பர்களே, இது போன்ற தொல்காப்பிய ஆராய்ச்சியாளர்கள் தொல்லதிகாரத்தை பற்றி, சொல்லதிகாரத்தை பற்றி, எழுத்ததிகாரத்தை பற்றி நான் இந்த தொல்காப்பிய உரை ஆற்றுகிற இடங்களெல்லாம் வெள்ளைவார்னர் உயர்த்தி பேசுவதுண்டு. ஏன்னா இப்போவும் அதை பூம்புகார் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம்னு 200 பக்கத்துக்கு சிறப்பு பாயிரத்துக்கு மட்டும் விளக்கம் எழுதியிருக்காரு. நான் மாணவர்களுக்கு அந்த நூலை பரிந்துரைக்க விரும்புகிறேன். படிக்கணும். நீங்கள் தொல்காப்பியருடைய காலம், தொல்காப்பியருடைய சமயம், தொல்காப்பியர் காலத்தில் அதங்கொட்டாசன்னா யார், அந்த சிறப்பு பாயிரத்தினுடைய வடவேங்கடம் தென்குமரி ஒவ்வொரு சொல்லுக்கும் 200 பக்கத்து விளக்கம் எழுதியிருக்கிறார். நண்பர்களே, பல புராண ஒப்பீடுகளோடு எழுதியிருக்கிறார். அதனால தான் யாராலையும் 1956 தொல்காப்பியருடைய காலம் கிமு 5320 அவர் சொன்னபோது அதற்கு பிறகு யாரும் மறுக்கல. தொல்காப்பிய பூங்காவில் கலைஞர் அதை வெளிமொழிவார். வெள்ளைவார்னர் தோன்றுவதற்கு முன்னாலே தொல்காப்பியருடைய காலத்தை ரொம்ப 7ஆம் நூற்றாண்டு வரலையும் தள்ளினார் வையாபுரியார். அதுக்கப்புறம் யாரும் அந்த ஆராய்ச்சியை தொடலை. வெள்ளைவார்னர் தான் தொல்காப்பியத்தை நிலைநிறுத்தியவர் என்று சொல்லுகிற போது அந்த நூலை நீங்கள் படிக்க வேண்டாமா? இலக்குவனாருடைய தொல்காப்பிய ஆராய்ச்சியை படிக்க வேண்டாமா? தமிழ் வரலாறாக இருந்தாலும் தமிழ் இலக்கிய வரலாறாக இருந்தாலும் பாவாணர் எழுதியிருக்கக்கூடிய அத்துணை நூல்களிலேயும் தூய தமிழ் சிந்தனையோடு தொல்காப்பியத்தை பார்க்கிற பார்வை நாம் அவசியம் படிக்க வேண்டிய நூல்கள் என்பர்களே. அந்த வகையில் இந்த தொல்காப்பியம் பற்றி வந்திருக்கிற ஆய்வுகள் காலந்தோறும் புதிய புதிய பாதையிலே சென்றிருக்கின்றன. இன்றைக்கு பல்வேறு புதிய நூல்கள் 20ஆம் நூற்றாண்டு இலக்கணங்கள் வந்திருக்கின்றன. தமிழ் காப்பியம்னு காசுமான்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். ஒலியன்னா எப்படி இருக்கும், உருபன்னா எப்படி இருக்கும், மாற்றுவெளியன்னா என்ன, உருபொலியினா என்ன என்று மொழியியல் கலை சொற்களுக்கு 100 பாகலை யாப்பு எழுதியிருக்கிறார் தமிழ் காப்பியம். நான் அதனால்தான் சொன்னேன் நண்பர்களே, தமிழில் நாளும் நாளும் வந்திருக்கிற புதிய புதிய இலக்கணங்களையும் நாம் வாசிக்க வேண்டும். அப்போதுதான் ஓஹோ இந்த மொழியியல் பார்வையிலே தொல்காப்பியத்தை எப்படி பார்ப்பது, தமிழ் இலக்கிய கலை சொற்களை எப்படி பார்ப்பது என்பது புரியும் நண்பர்களே. அந்த வகையில் இந்த 1 மணி நேரமாக இந்த தொல்காப்பிய பொருளிலக்கண கோட்பாடை சிந்திப்பதற்கு எனக்கு இங்கே நம்முடைய நண்பர் நவீனர்கள், நண்பர் சாம் கிடியோன் அவர்கள், இன்னும் தமிழ்துறை பேராசிரியர் அழைத்திருந்தார்கள். அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.